பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம் சகோதர சகோதரியே. அதே சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் வசனம் 6, 7 2 வசனங்களை மட்டும் மாற்றிக்கலாம். அந்நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம்மை ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலையில தாழ்த்தலாம். கிருபை நிறைந்தவரே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. நாங்கள் இன்னொரு எழுப்புதலை நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது உலகத்திலேயோ ஸ்தாபனத்திலேயோ அல்ல ராஜா, மனவாட்டிக்குள்ள இருக்கிறதா இருக்குது. எழுப்புதல் என்பது வெளியில அல்ல ராஜா, எங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை உந்தி தள்ளுகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, அந்த ஊற்றப்பட்ட அந்த ஆர்டிஷியன் ஊற்றில தீர்க்கதரிசி கேட்டது போல எங்களுக்குள்ளாய் தள்ளுகிற ஏதோ ஒரு காரியத்தை உலக தோற்றத்து முன்னாடி வைத்திருக்கிறீர். அது தள்ளும்படிக்கான ஒரு வல்லமை இந்த நாள்ல கொண்டு வரலங்க ராஜா. அதுவே மனவாட்டிய சரீர மறுபடுத்தலுக்கு ஏதுவாய் நடத்தும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பூமியானது எல்லாமே அது அதனுடைய முடிவில் வந்திருக்கிறது. சபைகள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறன. அப்பா, எல்லா நாடுகள் கர்த்தாவே அவிதமான காரியங்களுக்குள்ளாய் தன்னுடைய இசங்களுக்குள்ளாய் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஜாதிகளும் ஜனங்களும் தங்கள் பாதுகாப்புக்கு என்று ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறன. ஆனாலும் நாங்களோ மனவாட்டியாய் அப்பா வார்த்தையின் சரீரமாய் வார்த்தைக்குள்ளாய் ஒன்று சேர்க்க எதுவான விசுவாசத்தை இந்த நாள்ல தந்தமைக்காய் கொண்ட நன்றி. இந்த கால வேளையில நாங்கள் ஒரு வார்த்தையை நோக்கி தேடி வந்திருக்கிறோம். எங்களை நாங்கள் தரை மட்டுமா தாழ்த்துகிறோம் ராஜா. விட பிரசனம் எங்களோடு கூட இடைபடட்டும். ஆசீர்வதிங்க. பலவீனங்கள், அசதிகள், சோர்வுகள், கனநித்திரை ஆவிகள், எல்லா விதமான வியாதியின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உரைக்கப்பட்ட வார்த்தையினால ஜெயம் கொள்கிறோம். அப்பா, இங்க பெந்தகோஸ்தே வருமானம் உண்டாகட்டும். பலப்படுத்துங்க. இன்னொரு எழுப்புதலும் இன்னொரு ஊற்றப்படுதலும் இந்த நாள்ல மனவாட்டியானவள் இந்த நேரத்துல உலகம் முழுசும் நாங்கள் சந்திக்கட்டும். பலப்படுத்துங்க. எல்லாமே அதோட முடிவில அந்த மிருகத்தின் முத்திரைக்கு நேராய் உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது ராஜா. அந்த மிருகத்தின் முத்திரையுடைய ராஜா அந்த விதமான உடன்படிக்கையை மனவாட்டி பார்க்க மாட்டான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதற்கு முன்பதாகவே மனவாட்டிக்கு ஒரு அபிஷேகமானது ஊற்றப்பட்டு அந்த இரண்டாவது கர்த்தாவே அந்த பின்மாரியானது ஊற்றப்பட்ட மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பா, அந்த ஊற்றப்படுதல் இந்த நாள் எங்களுக்கு தேவை. அப்பா, அந்த ஏனோக்கு சொன்னது போல இந்த பூமியிலே எங்களுக்கு வாழ்வதற்கு எதுவாய் காரியங்கள் இல்ல ராஜா. இந்த பாவமான உலகத்துல என்னோட ஆத்மாக்களை காத்துக் கொள்கிறது, என்னோட சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறது கடினமா இருக்கிறது ராஜா. எனவே நீர் உங்களுடைய விசுவாசத்தை அனுப்பி உங்களுடைய பரிபூர்ண வல்லமை அனுப்பி எங்களோட சரீரத்தை கர்த்தாவே மறுரூபப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அந்த மமரேயில் சமபூமியில இருந்தது போல நாங்கள் இருக்கிறோம். இந்த நீர் எங்களை சந்தித்திருக்கிறீர். இந்த சர்வ மறுரூபப்படுத்தலுக்கு எதுவான வார்த்தை உரைக்கப்பட்ட வார்த்தை இந்த நாள்ல கொடுத்த தயவுகளுக்காக நன்றி. மீண்டுமா அதே உஷ்டமான வேலையை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில கூட வந்து எங்களை சந்திங்க. எங்களை நாங்கள் தரை மட்டுமா தாழ்த்துக்கிறோம். மீண்டுமா ஒரு கூடாரத்தின் கீழாய் சந்திப்பதாய் வாக்குரைத்திருக்கிறீர். அந்த கூடாரத்துக்குள்ளாய் ஒரு ஊழியம் இருக்குதுன்னு வாக்குரைத்திருக்கிறீர். அதை எங்களை மறுரூபப்படுத்துக்கு எதுவான வல்லமையை வெளிப்படுத்தட்டும். ஆசீர்வதிங்க. தாட்புல் மினிஸ்ட்ரிகளாய் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கடந்து வந்து யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரியே, சரி, நாம செய்திக்கு நேரா கடந்து போலாம். லாஸ்ட் வீக் நம்ம என்ன காரியத்தை குறிச்சு பார்த்தோம்? லாஸ்ட் வீக் என்ன கேலண்டர்ல எங்க ஸ்டார்ட் ஆகுது? மார்ச் ஏப்ரல்ல நிசான் மாசம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் யூதருடைய ஃபர்ஸ்ட் கேலண்டர். அதுக்கப்புறம் 7வது கேலண்டர் எங்க வருது பாருங்க. இங்க 7வது கேலண்டர், 7வது மாசம். நான் சொன்ன செப்டம்பர் அக்டோபர்ல 7வது மாசம் இங்கதான் இருக்கு இல்லைங்க. 7th மந்த் இதான் ஃபர்ஸ்ட் மந்த், இது 7th மந்த். அப்போ இதான் யூதருடைய கேலண்டர். அப்ப அவங்களுடைய நிலை பிளாயிங் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஏர் போட்டிருக்கா, ஏர் போட்டிருக்கு பாருங்க. நிலத்தை விடுறது போட்டிருக்குங்களா? நிலத்தை விழுறது. இந்த இடத்துலதான் என்ன பண்ணுவாங்க சொன்னா மழை பெய்யும். ஃபர்ஸ்ட் மழை பெய்யும். மழை ஈதர்களுக்கு 2 மலைகள் சொல்லப்படுது மேஜரான. ஒண்ணு ஃபார்மர் ரெயின், 2வது லேட்டர் ரெயின். முன்மாறி, இன்னொன்னு பின்மாறி. கன்னட ஏன் எழுத்துறதுன்னா ಮುಂಗಾರು ಮಳೆ, ಹಿಂಗಾರು ಮಳೆ. ಮುಂಗಾರು ಮಳೆ ಅಂದ್ರೆ முன்னாடி பெய்யுறது இல்லைங்களா? அப்படின்னா எப்ப பெய்யுதுன்னு சொன்னா விதைக்கிறதுக்கு முன்பதாக பெய்யுறது இல்லைங்களா? அப்படின்னா விதை அதாவது தானியத்துக்கான விதையை தேவன் மழையை பெய்ய பண்ணாருதான் அந்த வருஷத்துக்கு எல்லாமே இருக்கும். இல்லைன்னா எல்லாமே இருக்காது. அவங்க காணிக்கையை தேவனத்தை கொண்டு வர முடியாது, பண்டிகை கொண்டாட முடியாது. அப்போ அதுக்கு முன்னதாக தேவனுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியும் போது தேவன் அவங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவார். அதுக்கப்புறம் விதைப்பாங்க. அப்புறம் தானியத்தை அறுவடை செய்யறதுக்கு நேரத்துல அடுத்த 2வது மழை பெய்யும். இதுதான் வந்து இங்க ஏப்ரல் மேல தான் 2வது மழை வரும் இல்லைங்களா? பாருங்க,
லேட்டர் ரெயின்ல இங்கதான் லேட்டர் ரெயின் வரும் அப்படின்னா பின்மாறு மழை. இங்கதான் அறுவடை இருக்குது இல்லைங்களா. நிசான் மாசம், அதாவது இந்த முதல் 3 மாசத்துல வர பண்டிகைகள் என்ன? ஃபர்ஸ்ட் பஸ்கா பண்டிகை, ரெண்டாவது புளிப்பில்லாத பண்டிகை, மூணாவது முதற் பலன் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இல்லைங்களா. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் முதற் பலன் பண்டிகையில் தான் வயல்ல விளைஞ்ச தானியத்தின் கதிர்கட்டை அறுத்து ஃபர்ஸ்ட் கட்டு அறுத்து யாரு கட்டணும் வரணும்? தேவாலயத்துக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா. அப்போ முதல் அரிக்கட்டை அறுக்குறது, அதான் அறுவடை ஸ்டார்ட் ஆகுது. அதான் முதற் பலன் பண்டிகையில அறுவடை ஸ்டார்ட் ஆகி இங்க எங்க முடியுதுன்னு சொன்னா வாரங்களின் பண்டிகையில அறுவடை முடியுது. வாரங்களின் பண்டிகை, அது பெந்தகோஸ்தே பண்டிகை, வாரங்கள் 7 வாரம் கழிச்சு இல்லைங்களா. முதல் பலன் பண்டிகையிலிருந்து தொடங்கி 7 வாரங்கள் கழிச்சு 749, அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் 50வது நாள். பென்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? 50ன்னு அர்த்தம். அதான் பெந்தகோஸ்தே நாள். அந்த பெந்தகோஸ்தே நாள்ல அதான் வாரங்களின் பண்டிகை இல்லைங்களா. ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ், வாரங்களின் பண்டிகை. அதுல என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த கோதுமைய அப்பமா சுட்டுன்னு வரணும். ஃபர்ஸ்ட் அடுத்து கதிரா எடுத்துட்டு வரணும். முதற்பலன்ல, முதற்பலன் கண்டதில் என்ன எடுத்துறேன்? பிரதம பல பண்டிகை. முதற்பலன தெரியலையா? நான் சொல்லிட்டு இருக்கேன், தெரியாம உட்காந்துருக்கேன். பிரதம பல பண்டிகை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பெந்தகோஸ்த பண்டிகையில ಪ್ರಥಮ ಫಲದಲ್ಲಿ ಏನೇ ಎತ್ಕೊಂಡು ಬರ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಒಂದು ಅರಿಕಟ್ಟನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ದೇವ ಆಲಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அசைவாட்டணும் ஃபர்ஸ்ட். அப்ப அதுதான் வந்து இங்க முதற் பலன் பண்டிகைகள் நடக்குது. ரெண்டாவது பண்டிகை, ரெண்டாவது என்னங்க, அதுக்கப்புறம் வர்றதுதான் பஸ்கா பண்டிகை. அப்புறம் சரி, இது வாரங்களின் பண்டிகை. அதுலதான் அப்பமா சுட்டுன்னு வரணும் இல்லைங்களா. அப்போ இந்த 3 மாசம் தான் யூதர்களுக்கான அறுவடை டைம், ஹார்வெஸ்ட் டைம், யூதர்களுக்கான ஹார்வெஸ்ட் டைம். இந்த ஹார்வெஸ்ட் டைம்ல ஒரு மழை பெய்யும். இது எதுக்காக பெய்யற மழை அப்படின்னு சொன்னா விதை விதைக்கிறதுக்கான விதை ஒழிச்சு அடுத்த எங்க வருதுன்னு சொன்னா அக்டோபர் நவம்பர்ல என்ன பண்ணுவாங்கன்னா விதை விதைப்பாங்க. அக்டோபர் நவம்பர், அப்புறம் நவம்பர் டிசம்பர், அப்புறம் டிசம்பர் ஜனவரி, அப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல், 6 மாசம் கழிச்சு இதை வருவாங்க. ஏப்ரல் மாசத்து பக்கம் ஏற்கனவே அறுப்பாங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 7 மாசம், அந்த பக்கம் ஒரு 7 மாசம் இருக்கும். விதை போட்டு 7 மாசத்துக்கு 6-7 மாசம் கழிச்சு வரும். அப்போ முதல் மாசத்துல வர்றது ஒரு முன்மாறி அப்படின்னு சொல்லப்படுது, முங்காறு மலை. அதான் விதைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அறுவடைக்கு யூஸ் ஆகும். அறுவடை என்ன சுಗ್ಗಿ ಕಾಲನಾ? ಸುಗ್ಗಿ ಕಾಲದಲ್ಲಿ ஏன்னா அறுவடைக்காக பெய்யப்படுற மலை. இது மாம்ச ரீதியான யூதர்களுக்கு வைக்கப்பட்டுச்சு. நம்ம பார்த்தோம், மாம்ச ரீதியான எல்லா விஷயமே யூதர்களுக்கு வைக்கப்பட்ட கலாச்சாரம், பண்டிகை, அவங்களுடைய திருமணம், இது எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்துல சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்னடையாளமா இருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல கொண்டாடின நார்மலான பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவுடைய சிலுவையில் அறையப்படுதலை கொடுக்குது, இயேசு கிறிஸ்து கொல்லப்படுதை குறிக்குது இல்லையா. அதே போல யூதர்கள் திருமண சடங்கு இருக்கு இல்லையா, ಮ್ಯಾರೇಜ್ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇದೆ இல்லையா, ಅದೇ ತರ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮೊದಲಿಂಗನಾಗಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಸಭೆಯನ್ನು ಮೊದಲ ಗೀತೆಯನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಅದು ಬಂದು ಆಗ ಇದು ಯಗುದರ ಇದು ಮ್ಯಾರೇಜ್ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಯಾವ ತರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೀತದೋ அதே ತರ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. புரிஞ்சுக்கணும், இந்த காலத்துல தேவன் அதே போல வச்சிருக்கிறார். இதான் லாஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட பார்த்து விட்டோம், அந்த காரியத்தை குறிச்சு நம்ம தான் பார்த்தோம் இல்லைங்களா. புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப எத்தனை மலை இருக்குது? 2 மலை. ஒண்ணு முன்மாறி, எப்ப பெய்யாது? விதைக்கும் போது. அப்புறம் பின்மாறி, அறுவடை. யூதர்களுக்கான அறுவடை எப்ப வரப்போகுது? இல்ல, முதல் மாசத்துல. புரிஞ்சுக்கோங்க, முதல் மாசத்துல, ஆபீப் மாசத்துல, பஸ்கா பண்டிகை நேரத்துல வரப்போகுது அப்படின்னு சொன்னா இங்க அவங்களுடைய செருமனியல் கேலண்டருடைய 7வது மாசம் அது அதுதான் மழை பெய்யற முதல் மாசம். மழை பெய்யுது, அதாவது சிவில் கேலண்டருடைய ஃபர்ஸ்ட் மாசம் அது. இது 7ஆம் மாசமும் அது ஃபர்ஸ்ட் மாசம், அது 7ஆம் மாசம் தான் ஃபர்ஸ்ட் மாசம் வரும் இல்லைங்களா. அதான் முன்மாறி பின்மாறி வரும். இந்த பாரியத்தை குறிச்சு பார்த்தோம். அப்புறம் முன்மாறி பின்மாறி. அப்போ அந்த 2 மலைகள் எப்ப பெய்யும்? ஒண்ணு விதைக்கும் போது போடுறது முன்மாறி, பெய்யறது முன்மாறி. அறுவடை நேரத்துல வர்றது பின்மாறி. இது நம்ம இது பார்த்தோம். இதுபடிதான் யூதருடைய பண்டிகைகள் என்ன பண்றது, பிளேஸ் ஆயிருக்குது இல்லைங்களா. சரி, மின்மாறி பின்மாறி பார்த்தா பண்டிகைகளும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கிதான் இருக்குதா இல்லையா இல்லைங்களா. அப்ப நம்ம அந்த பண்டிகைகளை குறிச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த பண்டிகை எக்காலங்களின் பண்டிகைகள் நம்ம பார்த்தோம். எக்காலங்களின் பண்டிகையில இந்த எக்கால பண்டிகை எக்காலங்களின் பண்டிகை எப்போ வருங்க? என்னென்ன பண்டிகை இருக்கு யூதர்களுக்கு? முதல் பண்டிகை என்ன? பஸ்கா. ரெண்டாவது சொல்லுங்களேன். புளிப்பில்லாத. மூணாவது முதற் பலன். 4வது
பஸ்கா பண்டிகை தான் பெந்தகோஸ்த பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. அதான் எக்கால பண்டிகை, எக்காலங்களின் பண்டிகை அதுதான். அதுக்கப்புறம் 6வது பாவ நிவர்த்தி, 7வது கூடார பண்டிகை. இதுதான் விஷயம் இதுகளுக்கு. அப்போ இந்த எக்கால பண்டிகை இருக்கு இல்லையா, இந்த எக்கால பண்டிகையில தான் நம்ம பார்த்தோம் அந்த எக்காலங்களை குறிச்சு பார்த்தோம். நம்ம 7 எக்காலங்களை குறிச்சு இந்த எல்லா விஷயமும் கிறிஸ்துவ முதல் வருகைக்கு 2வது வருகைக்கு அடையாளமா இருக்கு 7 பண்டிகையும் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா முதல் வருகையில ஒரு பஸ்கா பலியிடப்பட்டாரா, முதல் பண்டிகையை நிறைவேற்றி. 2வது புளிப்பிதா அப்பம், கிறிஸ்துவே புளிப்பில்லாத அப்பமா இருந்தார். 7 சபை காலத்துக்கு பொருந்துறாரு. 7 சபை காலத்துல புளிப்பில்லாத அப்பம், அன்றன்றைக்கு சுடப்பட்ட அப்பம் சபைக்கு பரிமாறப்பட்டுச்சு. அது கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் முதற் பலன்ன்றது கிறிஸ்துவே முதற் பலனா உயிர் தெழுந்தார். கிறிஸ்து தான் போடப்பட்ட புதிய ஏற்பாட்டுல போடப்பட்ட முதல் கோதுமை அவர் தான். அதே போல உயிர் தெழுந்ததும் அவர் தான் இல்லையா. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தேன்றது என்னங்க, 7 வார இடைவெளி இருக்குது. அது சபை காலத்துக்கு அடையாளமா பார்த்தோம். பெந்தகோஸ்தே பண்றது 7 வாரம் வருதா இல்லைங்களா, 7 வீக்ஸ் வருது. 7 ஷாபுவான்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த கருத்தை குறிச்சு பார்த்தோம். அப்போ அது 7 சபை காலத்துக்கு அடையாளமா பார்த்தோம். அதுக்கப்புறம் 7வது மாசம் வரும்போது எக்கால பண்டிகை. அந்த எக்கால பண்டிகை எப்பொழுதுமே எக்காலம் யாருக்கு நம்ம பார்த்தோம், முத்திரைகள் யாருக்கானது, முத்திரைகள் யாருக்கு, முத்திரைகள் சபைக்கு, எக்காலம் யூதனுக்கு, கலசங்கள் புறஜாதிக்கு இல்லைங்களா. பைபிள்ல 7 முத்திரைகள் தேவன் வச்சிருக்காரு. 7 முத்திரைகளுக்கு ரகசியம் இருக்கு. இதெல்லாம் மீட்பின் திட்டம். அது புறஜாதிக்கு இந்த கால சபைக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். 1. 2வது 7 எக்காலங்களை வச்சிருக்கிறார் வெளிப்படுத்தும் விசேஷத்துல. அப்ப எக்காலங்களுடைய காரியங்கள் யூதர்களுக்கு நடக்குது. அதே போல கோப கலசங்கள், தேவனுடைய கோபத்தை பூமி மேல ஊத்துறார். அது பூமிக்கான நியாய தீர்ப்பை குறிக்குது இல்லைங்களா. அப்போ அந்த எக்காலங்களின்படி எக்கால பண்டிகை 7ஆம் மாசம் 1ஆம் தேதி வருது. எப்ப வருது, நம்ம எங்க இருக்கிறோம், 7வது மாசம் போது 7வது சபை காலத்துல இருக்கணுமா இல்லையா. 7வது சபை காலமா புரிஞ்சா இல்லைங்களா. இப்ப 7வது சபை காலத்துல இருக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த வர பண்டிகை என்னங்க, பாவ. ஏன்னா யூதர்களோட நமக்கு அது யூதர்கள் பண்டிகை நமக்கு கிடையாது. யூதர்களுக்கு ஆவிக்குரிய விதத்துல பொருந்தது. யூதன் பாவ நிவர்த்தியோடு கூட தன்னை அடையாளம் கண்டு கொள்ளணும். ஏன்னா பாவ நிவர்த்தி அன்னைக்கு 2 ஆட்டுக்கடகால ஒரு ஆசாரியை எடுத்துக்கின்னு 2 சீட்டு போட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ரத்தத்தோடு கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். இன்னொரு ஆட்டு மேல இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுடைய ரத்தத்தை தெளிச்சு எங்க அனுப்பணுங்க, வனாந்தரத்துக்கு அனுப்பணும் இல்லைங்களா. அதான் நடக்குது. இப்ப இந்த ஆட்டுக்குட்டியோடு கூட ஒட்டுமொத்த ஜனங்களும் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளணும். எங்களுக்காக அடிக்கப்படுது அதுதான், எங்கள் பாவம் அது மேல இருக்குன்னு சொல்லி எல்லா மனுஷரும் பாவ அறிக்கை பண்ணணும். எஸ், என் பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கொண்டுச்சுன்னு சொல்லி அதை விசுவாசிக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு. அப்போ யூதன் அதை விசுவாசமா இல்லையா இன்னைக்கு. அந்த ஆட்டுக்குட்டி யாரு, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறானா யூதனை இல்ல. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி அடையாளம் கண்டு கொள்றதே எதுங்க, பாவ நிவர்த்தி பண்டிகை. அப்ப அந்த பாவ நிவர்த்தி பண்டிகைக்கான குறியீடு தான் எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை தான் என்ன பண்ணுது சொன்னா, 7வது மாசம் ஆயிடுச்சு. எல்லா ஜனங்களும் எங்க வாங்க, இப்போ எங்க வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆராதனை ஸ்தலத்துக்கு வாங்க, உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி இருக்க போதுன்னு சொல்லி. அப்போ எக்காலங்களின் கீழாய் யூதர்கள் தேசத்துக்கு திரும்ப வந்திருக்காங்க இல்லைங்களா. எத்தனை எக்காலம் இருக்குது, 7 எக்காலங்கள் இருக்குது. பார்த்தோமா இல்லைங்களா. இப்ப 7 எக்காலத்துல முதல் 4 எக்காலங்கள் பூமியை இயற்கையா பாதிக்குது. அடுத்து 3 எக்காலங்கள் போர்கள், வார்ஸா இருக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார். அப்ப இந்த 7 எக்காலங்களும் ஒரு யூதனை தேசத்துக்குள்ள தள்ளுது பூமியில. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல எங்க நினைச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார் நடக்குது. நம்ம எங்க இருக்கிறோம், இப்போ எங்க இருக்கிறோம், செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் நடுவுல இருக்கிறோம் இல்லைங்களா. தேர்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சுன்னா யூதன் எங்க போயிடுவான், தேசத்துக்குள்ள போயிடும், பாவ நிவர்த்தி கண்டு கொண்டதுக்காக இல்லைங்களா. எக்காலம் என்ன பண்ணிடுது அவனை, எக்காலம் நம்ம பார்த்தோம் 7ஆம் மாசம் 1ஆம் தேதி என்ன பண்ணுவான்னு சொன்னா, தேவ ஆலயத்துல உட்காந்து ஒரு ஆசாரியன் நம்ம பலி செலுத்தி 7வது மாசம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க எப்படி மாசத்தை கணக்கிடுவாங்கன்னு பார்த்தோம். எப்படி மாசத்தை கணக்கிடுவாங்க, மாசம் நியூ மூன்ல தான் கணக்கிடப்படும். ஒரு அமாவாசை அன்னைக்கு தான் மாசம் தொடங்கும் யூதர்களுக்கு. நம்மள மாதிரி இப்படி கேலண்டர் கிடையாது. நிலவை பார்த்தா அவங்க கேலண்டர் கணக்கு போடுவாங்க. நிலவு பிறை நிலவு 0வா இருக்குது, அதான் வந்து மாசத்துடைய தொடக்கம். பிறை ஏறுது இல்லைங்களா. பிறை நான் கடவுள் என்ன எழுதுறதுன்னா, சந்திரன பிரதம பிறை ஏறுது இல்லையமா, பிறை ஏறுது இல்லையா. சந்திரன் வந்து அமாவாசைல இருந்து பிறை 15 நாள் ஏறும், பௌர்ணமி ஆயிடும், திரும்ப டவுன் ஆகும். புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு இது. அப்போ சந்திரன் யாருக்கு அடையாளம்,
சபைக்கு அடையாளம். அப்போ 7 பிறை நிலவுகள் வந்திருக்கு. நம்ம எங்க இருக்கோம்? 7வது பிறை நிலவின் காலத்துல இருக்கிறோம். சபை எப்ப வந்திருக்கு? இப்போ 7வது சபை காலத்துல வந்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ எக்கால பண்டிகை யாருக்கு? யூதர்களுக்கு. யூதர்கள் என்ன பண்ணாங்க சொன்னா 2000 வருஷமா உபத்திரப்பட்டு இருந்தாங்க இல்லைங்களா? எல்லா இடத்துல உபத்திரப்பட்டிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணாங்க சொன்னா 5வது 6வது 7வது எக்காலத்தின் கீழே அவங்க தேசத்துக்குள்ள வரணும். நெக்ஸ்ட் என்ன இருக்க போகுது? அவங்களுக்கு பாவ நிவர்த்தி இருக்க போகுது. கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒரு பக்கம் எக்கால பண்டிகை நடக்குது, இதே நேரத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். எகைன் திரும்ப சொல்றேன், மழையும் பெய்யுது. இதெல்லாம் சேர்த்தணும். இதெல்லாம் ஒண்ணு சேர்த்துற இடத்துலதான் பாடி சேஞ்சிங் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும். எங்கேயோ பேசுற மாதிரி இருக்கும், பட் நீங்க ஆர்டர்ல இருந்தீங்க சொன்னா கரெக்டா புரியும் நான் என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப என்ன நடக்குது? எத்தனை யுத்தம் நடந்திருக்கு இது வரைக்கும்? உலக மகா யுத்தம் நடந்திருக்கு. 2 மகா யுத்தம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல தான் ஹிட்லரால எத்தனைங்க 60 லட்சம் யூதர்கள் என்ன பண்ணாங்க? கொல்லப்பட்டாங்க இல்லைங்களா? யூதர்கள் அவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? அப்போ ஜெர்மனில இருக்கிற யூதர்கள், அதே போல வெவ்வேறு யூதர்கள் என்ன பண்ணாங்க? தேசம் வரணும், எங்களுக்கு தேசம் வேணும்னு சொல்லி தேசத்துக்கு நேராக வர ஆரம்பிச்சாங்க. எக்காலம் எப்பொழுது? எக்காலம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. எக்காலம் ட்ரம்பட் ரெப்ரசன்டேட்டிவ் யுத்தத்துக்கும் அரசியல் சம்பந்தமான தகராறையும் குறிக்கும். நான் சொன்னேன், எங்கேயாவது உலகத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட தகராறு நடக்குதுன்னு சொன்னா யூதனுக்காக தான் நடக்குதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு நடுவே ஒரு போர் நடந்துச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்லைங்களா? அப்ப நதன்யாகு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார தெரியுமா? காஷ்மீர்ல இருக்கிற யூதர்களே வாங்கன்னு சொன்னார். காஷ்மீர்ல யூதர்கள் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? காஷ்மீர்ல யூதர்கள், இந்தியாவுல யூதர்கள் இருந்தாங்க. நம்ம பாக்குற உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு யுத்தம் நடக்கிறதா பாக்குறோம் கிடையாது. ஒரு யுத்தத்துக்கு பின்பதாக யூதன் தேசத்துக்குள்ள போகணும். ஒரு அரசியல் சம்பந்தமான பிரச்சனைக்கு பின்பதாக யூதன் தேசத்துக்குள்ள போகணும். ஏன்னா தேவன் யூதன் எங்க சந்திப்பார்? தேசத்துல சந்திப்பார். எதுக்கு வெளியில இருக்காங்கன்னு சொன்னா புறச்சாதி ரட்சிக்கப்படுறதுக்கு வெளியே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? உள்ள போக ஆரம்பிச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அலர்ட் ஆயிடணும். நமக்கான நேரம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் தான் நமக்கு தெரியும். ஆனா ரியலா என்னன்னா அந்த வாரம் என்னங்க யூதன தேசத்துக்கு அனுப்புது. எக்காலம் அரசியல் சம்பந்தமான தகராறு குறிக்குது. நம்ம உக்ரைன் வார் நடக்குது. உக்ரைன் அதிபர் யாருங்க? செலன்ஸ்கிங்க. யார் அவரு? யூதன் இருந்தாலு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுன்னு சொன்னா உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அரசியல் நடக்குதுன்னா அப்படியே அதை மூளை வேற பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு யூதன் இருப்பான் எங்கேயோ ஒரு இடத்துல. பொருளாதார சம்பந்தப்பட்டமான விஷயம் நடக்குது அப்படின்னா போய் எங்க நிற்கும்? ஒரு யூதன்ட்டு போய் நிற்கும். ஒரு யூதனை தேசத்துக்கு புஷ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அது தள்ளும். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப ஏன்னா நீ தேசத்துக்குள்ள போ, எக்காலம் இது, ஒரு எக்காலம் இது, தேசத்துக்குள்ள போ. நெக்ஸ்ட் உனக்கு பாவ நிவர்த்தியாய் கிறிஸ்து தான் அடிக்கப்பட்டார்ன்றதை கண்டுகொள்வாங்க. அப்போ எக்காலத்துக்கும் பாவ நிவர்த்திக்கு சென்ட்ரல் தான் மனவாசி பிளேஸ் ஆயிருக்கிறார். 7வது மாசத்துல முதல் பண்டிகைக்கும் 7ஆம் மாசம் 1ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்கும் சென்ட்ரல்ல மனவாட்டி இருக்கா. எங்க இருக்கா? 7ஆம் மாசத்துல 1ஆம் தேதிக்கும் 10ஆம் தேதிக்கும் சென்ட்ரல் இருக்கிற. 7ஆம் மாசம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை, 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி பண்டிகை. யூதன் 1ஆம் தேதியில 7ஆம் மாசம் 1ஆம் தேதியில தேசத்துக்கு நேரா வரான். 10ஆம் தேதியில பாவ நிவர்த்தி கண்டுகொள்றான் இல்லைங்களா? அப்ப யூதன் யார் அவர்ன்றதை கண்டுகொள்றதுக்கு முன்பதாக மனவாட்டி உள்ள போகணும். உள்ள போறதுக்கு தான் எகைன் மனவாட்டிக்கு ஒரு ஊற்றப்படுது, பரிசுத்தாவின் ஊற்றப்படுதல் மூலமா மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட போற. இதுதான் ஆர்டர் ஆஃப் த ஈவென்ட்ஸ். இதுதான். அப்ப இதுக்கு என்ன வேணும்ன்றத நம்ம பார்த்து கொண்டுறோம். இது வரைக்கும் பேசுற விஷயங்கள் புரியுதுங்களா? அடுத்தது போலாமா? நான் சொல்றேன் அவுட்லைன் ஆர்டர் சொன்ன. நெக்ஸ்ட் இது எப்படி இருக்கும்ன்றத குறிச்சு சொல்றேன். எகைன் முன்மாறி பின்மாறி குறிச்சு அநேக குழப்பங்கள் இருக்குது. நான் லாஸ்ட் வீக் அஸ்திபாரத்தை போட்டிருக்கேன். எகைன் இது புரியாதவங்க எகைன் அந்த காரியத்தை குறிச்சு கேளுங்க. தயவு செஞ்சு இதோட தனியா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஆன்லைன்ல கேட்கறவங்களும் சரி, நான் சொல்றேன் உங்களுக்கு தனியா இந்த செய்தியை கேட்ட புரியாது. அந்த முன்மாறி பின்மாறி குறிச்சு லாஸ்ட் வீக் நம்ம அஸ்திபாரத சந்தேஷம் ஆக்கிதீவி. அதன் போய் நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே இது வாங்க. ஏமா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, நம்ம உள்ள போலாம். பாருங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. திருப்பதி சொல்றார் அடுத்த காரியத்தை கூட சொல்றேன். கடைசி காலத்தின் ஆவியின் விஷயங்கள் பெற்றவர்கள். அந்த காரியத்தை லாஸ்ட் வீக் பார்த்த காரியம் தான் நான் வாட்சி உள்ள போறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் நீங்க சீக்கிரமா வார்த்தையை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். பூமியின் இயற்கையான தாவரங்களின் மேல் மழை பொழிகிறது. சபை மீது விழுகிற நித்திய ஜீவனை அளிக்கும் ஆவிக்குரிய மலைக்கு ஒரு மாதிரியா இது இருக்கிறது. நான் சொன்னேன், அதனாலதான் சொன்னேன், பூமியில நடக்கிற விஷயங்கள், இயற்கை உலகத்துல நடக்கிற விஷயங்கள் ஆவிக்குரிய உலகத்துக்கு அது என்னவா இருக்குது? பேசுங்க ப்ளீஸ்.
என்னையே நீங்க கெஞ்ச வச்சிட்டீங்க பாத்தீங்களா? தயவு செஞ்சு பேசுங்களா? இவ்வளவு நேரம் நான் திட்டினேன், இப்படி எல்லாம் திட்டி இருந்தா நான் இருந்திருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு. அப்போ நீங்க என்னாவது பேச, நான் அப்படிதான் இருக்கிறேன்றீங்க. தயவு செஞ்சு பேசுங்களேன். கவனம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆவிக்குரிய உலகத்துல, மாம்ச ரீதியான உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எதுக்கு அடையாளமா இருக்குது? ஆவிக்குரிய உலகத்தை. அப்போ மாம்ச ரீதியான விதத்துல தேவன் ஒரு மலையை வைத்திருப்பார். ஆனால் 2 மலையை வைத்திருப்பாருன்னா, அப்ப 2 பைபிள்ல வந்து 2 மலைகள் குறிப்பிடப்படுது, முன்மாறி பின்மாறின்னு சொல்லி. அது யூதனுடைய பண்டிகையோட, யூதனுடைய வேளாண்மையோட சம்பந்தப்பட்டிருக்குது. அப்ப அது எல்லாமே சபையோடு சம்பந்தப்பட்ட காரியம். ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ அங்க பெய்யப்படுற மழை எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியை குறிக்குது. இப்ப மழை இயற்கையான பூமியில இருக்கிற எல்லா இயற்கையான காரியங்களுக்கும் ஜீவனை கொடுக்குது இல்லைங்களா? அதே போல ஆவிக்குரிய சிருஷ்டிகளா இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியாகிய மலையை தேவன் இன்னைக்கு வச்சிருக்கிறார். அதான் தீர்க்கதரிசி 2 விஷயத்தை இப்படி பொருத்தி சொல்றார். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ சபையானது ஒரு மரவாட்டி மரமா இருக்குது. மரம் தானே, ஆதி பெந்தெகோஸ்தேல போடப்பட்ட மரம் இன்னைக்கு 7 சபை காலமா வளர்ந்து பெரிய மரமா நிக்குது. ஒரு மரம் வைக்கிறதா நோக்கம் என்ன? கனி கொடுக்கிறது இல்லைங்களா? கனி இல்லாம மரத்தை வைக்க மாட்டோம். கனி இல்லாத மரத்துடைய நோக்கம் நாங்க கனி கொடுக்கிறது. அப்போ அந்த மரம் வைக்கப்படும் போது நம்ம பார்த்தோம், எகைன் அந்த மரத்தை தேவன் வைத்த இந்த சபையாகிய மரத்தை அதை கெடுக்கிறதுக்கு, அதை பலன் கொடுக்காம இருக்கிறதுக்கு பிசாசு 4 பூச்சிகள் அனுப்புறான். நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அதுங்க வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பட்டை புழு இல்லைங்களா? அப்ப அந்த 4 பூச்சிகளை அனுப்பி ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னு சொன்னா மரத்துடைய இலைய சாப்பிடுறான். 2வது இலை சாப்பிடுறாங்க. அதே போல இல்ல ஃபர்ஸ்ட் கனியா சாப்பிடுறான். மாத்தி நான் தப்பா சொன்னா நீங்களும் தப்பா சொல்றீங்க, பரவாயில்ல, சூப்பர். இதுல நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கனியை சாப்பிடுறான், 2வது இலைய சாப்பிடுறான், 3வது பட்டைய சாப்பிடுறான், 4வது மரத்தை ஊடுருவான். புரிச்சுங்களா இல்லைங்களா? அப்ப கனி ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது என்னங்க? ஆவிக்குரிய கனிகள் போயிடுச்சு. 2வது இலை எதை குறிக்குதுன்னு சொன்னா ஐக்கியத்தை குறிக்குது, போயிடுச்சு. 3வது பட்டை தான் பாதுகாப்பு குறிக்குது. மரத்துக்கு பாதுகாப்பு. மரத்து மேல பட்டையை உரிச்சிட்டீங்களா அதுல என்ன இருக்காது? ஈர பசை இருக்காது. அதுக்கப்புறம் ஜீவன் எங்க? அந்த கட்டைக்குள்ள இருக்கும். கட்டை அந்த மரத்துக்குள்ள சென்ட்ரல் அந்த இது இருக்கு இல்லையா, அதுல இருக்கும். அதுக்குள்ள பூச்சி பாரு. இதுதான் 4 குதிரைகளா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? சபை காலம் முழுசும் 4 குதிரைகள் இருக்கு. அதே போல முதல் 3 சபை காலத்திலேயே இது 4 இசங்களா வந்துச்சு. நிக்கோலாய் மதஸ்தரி ஃபர்ஸ்ட் வித்தா வந்துச்சு. நிக்கோலாய் மதஸ்தரி எபேஸ் சபை காலத்துல வரும்போது ஃபர்ஸ்ட் அது வித்தா வந்துச்சு. வெறும் வந்து கிரியைகளா வந்து சரி போதகங்களா வந்துச்சு இல்ல. அதாவது தேவோட வார்த்தைக்கு விரோதமா பெரிய பெரிய பணக்காரர்கள் சபைக்குள்ள வந்து அவங்க பிஷப்ஷிப்பை ஏற்படுத்தினாங்க, தலைவர்களை ஏற்படுத்தினாங்க. அது ஃபர்ஸ்ட் வித்தா வந்துச்சு. அதுக்கப்புறம் அது கிரியைகளா மாறுச்சு 2வது. அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொன்னா பீலேயமுடைய போதகம் 3வது காரியம், 3வது பூச்சி. 4வது ஏசபேலுடைய மார்க்கம் வெளிப்படுத்தும் விஷயம். இப்ப இந்த 4 தான் என்ன பண்ணுச்சு சொன்ன சபையை இதுல வந்து கிபி 325 சபையை தள்ளிடுச்சு, ஒன்னும் போயிடுச்சு சபை. அதுக்கப்புறம் அந்த தேவன் திரும்ப 4 ஜீவன்களை வச்சு திரும்ப அதை ரெட்ரைன் பண்றாரு. முதல் ஜீவன் என்னங்க? சிங்கத்துடைய ஆவி. 2வது காளை. 3வது மனுஷன். 4வது கழுகு. அப்ப மரத்தை திரும்ப ரெஸ்டோர் பண்றார். ரெஸ்டோரேஷன். நான் சொன்னேன் ரெஃபார்மேஷனுக்கும் ரெஸ்டோரேஷனுக்கும் டிஃபரெண்ட் இருக்குன்னு சொன்னேன். ரெஃபார்மேஷன் என்ன அர்த்தம்? ரெஃபார்மேஷன் சீர்திருத்தம், சரி தித்துவது. ஒரு தப்பாயிடுச்சுன்னா சரி தித்துறது. ஆனா ரெஃபார்மேஷன்ல ரெஸ்டோரேஷன்னா டோட்டலா திரும்ப கொடுக்கிறது. தேவன் ரெஃபார்மேஷன் கொடுக்கறதா சொல்ல ரெஸ்டோரேஷன் கொடுக்கறதா சொல்லி இருக்கிறார். சபைக்கு அந்த மரம் என்னென்னலாம் இழந்துச்சோ அதெல்லாம் தேவன் திரும்ப என்ன பண்றாரு? இந்த கடைசி நாட்கள்ல திரும்ப கொடுக்குறாரு. எப்படி என்னென்ன இழந்துச்சு சபை? ஃபர்ஸ்ட் கனியை இழந்துச்சு, அதுக்கப்புறம் இலையை இழந்துச்சு, அதுக்கப்புறம் பட்டை இழந்துச்சு, அதுக்கப்புறம் தண்டை இழந்துச்சு. அப்ப இதெல்லாம் தேவன் திரும்ப கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்ப அதுக்குதான் எகைன் இங்க என்ன ஊத்திருக்கிறாரு? இந்த பின்மாறி முன்மாறி அபிஷேகங்கள். அப்படின்னா மழையானது ஊற்றப்படுது. எகைன் நான் தெரியும் மழை பெய்யற நேரம் வரும்போது மரத்துல செடியில என்ன வராது? செடியில பூச்சிகள்லாம் போயிடும். அது அடிக்கிற போர்ஸ்ல என்ன பூச்சிகள் என்ன போயிடும்? மரமும் செடியும் என்ன பண்ணுது? திரும்ப துளிர்த்து விழுறதுக்கு வரதுக்கு அடையாளமா இருக்கும். நம்ம யோவேல்ல வாட்சுமா இல்லைங்களா? நம்ம உள்ள போற பாருங்க, நான் திரும்ப பாருங்க. மழை தன்னுடைய உரிய காலத்தில் மழை மற்றும் முதல் மழை மற்றும் பின்மலை. முதல் மலை தான் முன்மாறி, அதுக்கப்புறம் பின்மாறி. நான் சொன்ன மழை என்ன அர்த்தம்? பரிசுத்தாவி சபைக்கு முதல்ல ஊற்றப்படுது விதைக்கும் போது. அப்ப சபை எப்போ எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? சபை எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பெந்தகோஸ்தே நாள்ல இல்லைங்களா? அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? சபை பெந்தகோஸ்தே நாள்ல மேலறையில 120 பேர் இருந்தாங்களா இல்லைங்களா? அப்பதான் பேதுரு எழுந்து பேச ஆரம்பிக்கிறார். அங்க பெந்தகோஸ்தே ஊற்றப்பட்டுச்சா இல்லைங்களா? பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு அவங்க மேல பரிசுத்தாவிய மழை ஊற்றப்பட்டுச்சு, அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. அங்கதான் சபையுடைய தொடக்கம் இல்லைங்களா? சபையாகிய மரம் அங்க தொடங்குச்சு. அப்புறம் முன்மாறி பெய்ஞ்சி. முன்மாறி மழைனா பரிசுத்தாவி அவங்களுக்கு ஊற்றப்பட்டதுக்கு அடையாளமா இருந்துச்சு. புரிச்சா இல்லைங்களா? அதுக்கப்புறம் எகைன்
இந்த மரமானது இல்ல இது கனி கொடுக்கிற காலம் 7 சபை காலம். 7 சபை காலத்துக்கு அப்புறம் திரும்ப மரம் என்ன கொடுக்கணும்? இந்த மரத்துடைய காலம் 7 சபை காலம் வச்சுக்கோங்களேன். நான் தான் சொல்றேன், இந்த 7ஆம் சபை காலம் வரும்போது கனி கொடுக்கணும். ஏன்னா மரத்துடைய பர்பஸ் அது. இந்த கனி கொடுக்கறதா நான் சொல்றேன் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ மரம் வைக்கும் போது விதை போடும்போது ஒரு மழை பெஞ்சு, அதான் பெந்தகோஸ்தே மலை. புரிஞ்சா இல்லைங்களா? பெந்தகோஸ்தே மலை பெஞ்சா இல்லையா? பாருங்க, அதான் சொல்றேன். பாருங்க, நான் தான் சொன்னேன் அதன் முன்மலை நவம்பர் மாதத்தில் யூதேயாவில் அவர்களுக்கு விதை விதைத்தது போல. அதான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? அக்டோபர் நவம்பர்ல சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா? அப்பதான் அங்கதான் விதை விதைக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், உழவின் நேரம் அதுதான். அப்ப முன்மாலை பெய்யுது. அத பெந்தகோஸ்தே நாளுக்கு நான் பொருத்தி சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் புரிந்து கொள்ள வேண்டும், இது விதையின் தாவரங்களுக்கு நிலத்தை ஈரப்படுத்தவும் தயார் செய்யவும் உதவியது. அதுக்கப்புறம் பின்னு மழை ஏப்ரல் மாதத்தில் பெய்தது. அப்பொழுது சோளம் நன்கு வளர்ந்து கதிர்களை நிரப்பவும் அவற்றை செழிப்பாக்கவும் முழுமையாக வழங்கவும் உதவியது. எகைன் பின்மாறி எங்க வருதுன்னு சொன்னா ஏப்ரல் மே மாசத்துல. ஏன்னா அப்பதான் அறுவடை நேரம். அப்ப அது அங்கிருந்து 7வது மாசம் ஆகுது இல்லைங்களா? அப்ப சபைக்கும் 7வது மாசத்துல நம்ம இங்க இருக்கிறோம். எகைன் சபை அறுவடைக்கு ரெடியா இருக்கு. உலகம் அறுவடைக்கு தயாரா இருக்கா இல்லைங்களா? உலகம் எதுக்கு வந்துருக்குதுங்க? அறுவடைக்கு வந்திருக்குது. 14வது அதிகாரத்துல அதிகமும் சரி வெளிப்படுத்த 14வது அதிகாரத்துல பாக்குறோம், பூமியின் கதிர் முதிர்ந்தது, நீர் உம்முடைய அறிவாலை நீட்டி இதை அறுத்து விடும் சொல்ல கேட்ட தூதன் சொன்னார். அப்ப பூமியுடைய விளைவு அறுப்புண்டது. பூமி நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கு. அறுவடை நேரத்துல மெசேஜ் கொடுத்துருக்காரு, ஹார்வெஸ்ட் டைம், அறுவடையின் நேரம். எல்லாமே அறுவடைக்கு வந்திருக்குது. அறுவடை நேரம் வரும்போது அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அது ஒரு ஓமையில இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அரிகளை கதிர்கட்டுகளை என்ன பண்ணுங்க, முதல்ல களைகளை தனியா வைங்க, அதுக்கப்புறம் என்னங்க கோதுமையை தனியா வைங்கன்றாரு. அப்ப கோதுமையும் களையும் அங்க யூத கலாச்சாரத்தின்படி கலை நம்ம சண்டல பிடுங்கணும், யூதர்களை அப்படி பிடுங்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்ற தீர்க்கதரிசி, அப்படி இல்லைன்ற பைபிள்ல நம்ம என்ன கலை பிடுங்கணும் சண்டல பிடுங்கணும் அப்படி கிடையாது. ரெண்டுமே வளர விட்டுறது. என்ன வளர விட்டுறது? ஏன்னா நடுவுல பண்ணான்னு சொன்னா வளர்ந்து வர்ற கோதுமைய தானியத்தையும் பிச்சிடுறோம். அதனால தேவன் என்ன சொன்னாரு, அப்படி பண்ணாதே, ரெண்டும் என்ன பண்ணிட்டு வளரட்டும், ரெண்டும் கனி கொடுக்கட்டும். அந்த நேரத்துல என்ன பண்ணு, கனி கொடுக்குற நேரம் வரும்போது கனியை வச்சு நமக்கு தெரியும் இப்ப பிடுங்க மாட்டோம். அப்ப கனி வர்ற நேரத்துல களை பிடுங்க போகும்போது கோதுமை பிடுங்க மாட்டோம், அப்படியே வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எதை பிடுங்க, களையை பிடிங்க, தனியா அரிக்கட்டா கட்டிட்டு அதை எடுத்து போய் எங்க போடு, களைஜத்துல போடு இல்லையா? எங்க போடணும்? நெருப்புல போடுங்க. அதான் அக்கினி கடலுக்கு அடையாளமா இருக்குது. ஏன்னா அப்போ அறுவடை நேரம் வரும்போது தான் களையும் கோதுமையும் செப்பரேட் ஆகுது. அப்போ கதிரை மட்டும் அறுத்து எங்க எடுத்து போய் போடணும்? கதிரை அறுத்து எங்க எடுத்து போய் போடணும்? களஞ்சியத்துக்கு முன்னாடியே களத்துக்கு போகணும். களத்துல கதிரும் பதரும், சரி பதரும் கோதுமையும் பிரியணும். அது ஒரு வேலை இருக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்ப பிரிஞ்ச முன்னாடி அங்க ஒரு சோதனை இருக்குது. சோதனையில தான் பதரும் கோதுமையும் பிரிதான் தீர்க்கதரிசி ஹார்வெஸ்ட் டைம் கொடுத்தாரு. அதே நேரத்துல வித்து பதருடன் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. வித்தும் பதரும் ஒன்னா இருக்க போறது கிடையாது. முன்னாடியே களை போயிடுச்சு, அது வேற. நான் சொல்ல புரிஞ்சவங்க, முன்னாடியே என்ன போயிடுச்சு, அது ஸ்தாபனமா இருக்குது. ஆனா கோதுமை செடியிலே இருக்கிற இந்த பதர்ன்றது புத்தி இல்லாத கன்னிகை. அடையாளப்படுத்தலாமா? நம்ம அது புத்தி இல்லாத கன்னிகைக்கு அடையாளப்படுத்த முடியாது. ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு, அதுமே ஒரு வகையில ஸ்தாபனத்துக்கு கீழே தான் போக போகுது. அந்த காரியமும் ஸ்தாபனத்துக்கு கீழே தான் போக போகுது. கவனிங் நல்லா, வித்தும் பதரும் என்ன ஆகுது, தனியா செப்பரேட் ஆகுது. அது பெந்தகோஸ்தே அனுபவமா இருக்குது. அந்த காரியம் பெந்தகோஸ்தே தான் ஃபர்ஸ்ட் வித்து மாதிரியே காணப்பட்டுச்சு. ஆனா தொட்டு உள்ள முத்தி பார்த்தா என்ன இல்ல, வித்து கிடையாது. வித்து மாதிரியே தெரிஞ்சு அதுல பால் இருக்கும். அது என்ன இருக்குங்க, கரெக்டுங்களா? நீங்க கடைசியில் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் எக்ஸாம் சொன்னேன். கேழ்வரகு வரும்போது அது நான் மெச்சூர் ஆகிறது என்பதாக நீங்க எடுத்து நீங்க கடிச்சீங்கன்னா பால் வரும் அதுல இல்லைங்களா? அது முழுமையான கதிர் கிடையாது. முழுமையான கதிர் வரும்போது என்னங்க, அது ஒரு டார்க் ப்ரௌன் ஆகும். அந்த மாதிரி எது வருங்க, அந்த மாதிரி ராகி வரும், கேழ்வரகு அந்த மாதிரி வரும். அதே போல கோதுமை பொன்னிறமா மாறும். அதான் அதோடைய அது. அப்ப அந்த நேரத்துல அதை எடுத்து போய் களத்துல போட்டு என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அடித்துட்டு அடிக்குது. அதான் சோதனை, வித்துக்கு வர்ற சோதனை. அது அந்த சோதனையில பதர் நிக்காது. புரியுதுங்களா? பதர் நிக்காது. அப்போ தூற்றுவாங்க. அதை தூற்றும் போது தான் பதரும் வித்தனா ஆயிடுங்க, செப்பரேட் ஆகும். அது சபைக்கு வருகிறதான உபத்திரத்தை குறிக்குது, சிறிது உபத்திரத்தை குறிக்குது. அந்த உபத்திரம் தான் அது களஞ்சியத்துக்கு கொண்டு போகுது. அந்த உபத்திரம் கண்டிப்பா இனிமேல் இருக்க போகுது. இன்னைக்கு இருக்கிறது கிடையாது சகோதரி, இன்னைக்கு இருக்கிறது கிடையாது. இனிமேல் ஒரு பயங்கரமான உபத்திரம் இருப்பது. அந்த உபத்திரத்தை தான் நீங்க
கலையா இருந்தீங்க ஆல்ரெடி போயிடுவீங்க, அதோட கூட இருப்பீங்க. அதான் மிருகத்தின் முத்திரை. அரிகளா கட்டுறதுதான் என்னவா இருக்குது? WCC-ஆ இருக்குது, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். அதுல நீங்க சேரணும்னே கிடையாது, தேவனே சேர்த்துருவார், கட்டுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்நானம் பண்ணப்படாத இந்த கால செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவங்க கம்பல்சரி அதுக்குள்ளதான் கட்டப்படுவாங்க. அது எங்க போவாங்க? WCC-க்கு போய் அங்க அக்கினி கடலுக்கு போவோம், ஆயரோட அரசாட்சிக்கு போவோம். அக்கினி கடலுக்கு போறதுக்காக அரிக்கட்டா கட்டப்படும். புரிஞ்சுக்கோ நல்லா. அதுக்கு முன்பதாக நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டேன், உள்ளதான் இருக்கிறேன். நான் ஒருவேளை நீ பதறா போலாம், கோதுமை மணியா இல்ல, கோதுமை மணியாவே பாக்குறதுக்கு மாதிரியே இருக்கிறேன் பிரதர், ஆனா என்ன இல்ல, கோதுமை மணி இல்ல. அது எப்ப பிரியும் அப்படின்னா, சபைக்குள்ள ஒரு தூற்று கூட அவர் கையில இருக்கும். அதான் யோவான் சொன்னாரு. என்ன சொன்னாரு கவனிங்க நல்லா. யோவான் சொன்னாரு, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பாதரட்சின் வாரை அழுக்கிறதுக்கு பாத்திரம் இல்ல, தூற்று கூட அவர் கையில இருக்கும். ஆனா முதலாம் வருகையில அவர் கையில தூற்று கூட இல்ல. யோவான் எதை சொன்னார்? இந்த காலத்துல வரதை குறித்து சொன்னார். தூற்றுக்கூடை கண்டல் என்ன எழுதுறதுன்னா, தூற்றுக்கூடை நேமறதுக்கு மரம், அது அதான் தூற்றுக்கூடை. தூற்றுதா தூறுறது. தூறுறதுக்கு நீங்க களத்துல ஏதோ யூஸ் பண்றீங்க, மரத்தை யூஸ் பண்றீங்க இல்லையா, அதுதான் சொல்றேன். அவர் கையில ஒரு மரம் இருக்குமா. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருங்க, அதுல எடுத்து தூறுவார். தூற்றுக்கூடை அவர் கரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருங்க, அப்போ கோதுமையும் பதரையும் பிரிப்பார், பதரையோ அவியாத அக்கினியில சுட்டெரிப்பார், கோதுமையை கலைஞ்சிருந்த சேர்ப்பார். அது இந்த நேரம், யோவான் சொன்னது இந்த நேரம். ஏன்னா இது எது கிடையாது, சபையோ ஸ்தாபனமோ பிரியிற நேரம் கிடையாது, ஆல்ரெடி பிரிஞ்சிருச்சு. இப்ப எது பிரியிற நேரம்? பதரும் கோதுமையும். இந்த செய்தியிலேயே 3 வகையான கூட்டம் சொல்றாரு இல்லையா? விசுவாசி, அவிசுவாசி, பாவன விசுவாசி. அவிசுவாசி ஆல்ரெடி போயாச்சு, அவன் ஸ்தாபனம். பாவன விசுவாசி உள்ள விசுவாசி உள்ள உட்காந்து ஆமேன் போடுறது. இந்த சபை காலத்துல இங்க மட்டும் சொல்ல, வேர்ல்டு வைடா இருக்கிற சபையில. அப்போ தேவன் சபையில என்ன கொண்டு வர்றாரு? ஒரு ஷேக்க கொண்டு வருவாரு, ஒரு ஷேக் ஆகும் உள்ள. அப்ப ஷேக் ஆகும் போதுதான் வித்தும் பதரும் செப்பரேட் ஆகும். அதுக்கு முன்பதாக தேவன் போட்டு அடிப்பார். அடிச்சு சோதனை நிரூபிக்கப்படுகிற நேரம் வரும், உங்க விசுவாசத்தை காண்பிக்கிற நேரம் வரும். இன்னைக்கு இருக்கிற சகோதரன் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நீ உடையில போடுற ட்ரெஸ்ல, நீங்க அடிக்கிற ஆபரணங்கள்ல, நீ செய்கிற வேலை இடங்கள்ல, இதுலயே உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளனா அடிக்கிற நேரம் வரும். அப்ப இதெல்லாம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. அப்ப என்ன பெரிய பிரச்சனையா இருக்கும்? உங்க விசுவாசத்துக்கான சோதனை. இப்போ என்னங்க, நார்மலா ஒரு நார்மல் முஸ்லீமே என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு பரிசுத்தமா உடை உடுக்கணும் தெரியும், அது நமக்கு பைபிள்ல சொல்லணும்னே கிடையாது. கரெக்டுங்களா? இது மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி யாருக்கு தெரியுங்க? முஸ்லீமுக்கு தெரியும். ஒரு இந்து பெண்மணியே என்ன பண்ணுவாங்க? நீட்டா தன்னோட சரத்தை காண்பிக்காத அளவுக்கும் தன்னுடைய மாம்சத்தை காண்பிக்காத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களே பரிசுத்தமானவங்களே மேக்கப் யூஸ் பண்ண மாட்டாங்க, யாரையும் கவரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மதங்கள்ல சொல்லுது. கரெக்டுங்களா? ஆனா அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதலைங்க இருக்குது இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு. அப்போ இப்போ நம்ம அந்த விஷயங்களே பண்ணல. எந்த விஷயம்? அந்த விஷயத்தையே பண்ணல நம்ம விசுவாசம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வரப்போறது என்ன வரப்போகுது? விசுவாசத்துக்கான போட்டி வரப்போகுது சகோதரா. விசுவாசத்துக்கான போட்டி சின்னது இது. எதுங்க? நான் போடுற ட்ரெஸ், நான் பேசுற பேச்சு, நான் வாழ்க்கிற வாழ்க்கைன்றது சின்னது அது. ஆனா நான் உள்ள வச்சிருக்கிற விசுவாசத்துக்கான போட்டி தான் அப்ப வரப்போகுது. மகத்தான ஒரு பெரிய ஷேக் பண்றது யாரு? பிசாசு கிடையாது, தேவனே ஷேக் பண்றாரு பிரியறதுக்காக. வித்து பதருடன் சுதந்திரவாளியா இருப்பதில்லை. சுதந்திரவாளி வித்து தான். சுதந்திரவாளினா யாருங்க? சுதந்திரவாளி இன் ஹயர் அப்படின்னா சுதந்திரவாளி. ஹயர் இன் ஹெரிட்டன்ஸ்னா சுதந்திரம். ஹயர் யார்? ஹயர் குமாரன் தான். குமாரன் தானே சுதந்திரவாளி. உங்க அப்பாவோட சொத்துக்கு யாருங்க சுதந்திரவாளி? இன்னொருத்தரா? உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறவனா? உங்க அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாலும் உங்க சொத்து உங்க அப்பா அவங்க எழுதி தர மாட்டாங்க. ஏன்னா ரத்தம் பாஞ்சு இருக்கணும், அப்பாவுடைய ரத்தத்துல பிறந்திருக்கணும். அதனால சொல்ற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல பிறந்திருக்கணும். அந்த நாமத்துல பிறந்தவங்க தான் பிள்ளைங்க, அவங்களுக்கு தான் சுதந்திரம் வரும் இல்லைங்களா? அப்படி பிறந்துட்டேன், ஆனாலும் ராஜா ஆக முடியாது. ஏன் ஆக முடியாது? பதரா இருக்கிறிய, நீ சுதந்திரவாளி இல்ல. நீ என்ன இல்ல? சுதந்திரவாளி இல்ல, சோதனையில் நிக்க மாட்ட. புரிதுங்களா உங்களுக்கு? தேவனே அசைச்சு, அப்ப அந்த அசைவின் நேரத்தில் தான் ஒரு மழை பெய்யும்.
நான் தான் காட்டேன். அப்பா எல்லாம் நீங்க அடுத்தது டபுள் போர்ஷன் போடுங்க. இன்னும் அடுத்த பாயிண்ட் தான், முக்கியமான பாயிண்ட் வாசிக்கிறேன், முக்கியமான விஷயம். எனவே பைபிள் மறுபரிசீலனைக்கும் வார்த்தை நிறைவேற்றத்துக்கும் நேரம் வந்து விட்டது. எப்போ வார்த்தை நிறைவேறப்போது? இந்த கடைசி நாட்கள்ல. இந்த நாட்கள்ல எல்லாம் திரும்ப அளிக்கப்படுது. லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லைங்களா? யோவேல் 2:23-25 பார்த்தோமா இல்லைங்களா? நான் என்ன பண்ணுவேன் சொன்னா, நான் அனுப்பிய பெரிய சேனையாகிய அந்த 4 புழுக்கள் கடிச்சு பச்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுப்பேன். விளைவு என்னங்க? எல்லாமே திரும்ப கொடுப்பேன். நீங்க புசித்து சாப்பிட்டு சம்பூர்ணமாய் உங்களை நடத்தி வந்த ஆண்டவரை என்னோட ஸ்தோத்தரிப்பீங்க. ஜனங்களை வெட்கப்பட்டு போவதில்லை. நான் ஏற்ற காலத்துல முன்மாறியையும் பின்மாறியையும் வருஷக்க பண்ணுவேன். அப்போ எகைன் ஆதி பெந்தகோஸ்தல பெஞ்சது முன்மாறி, இப்ப பெய்ய போறது எகைன். ஆனா தீர்க்கதரிசிக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு, பின்மாறி மட்டும் பெய்யறதுல இந்த இடத்துல இன்னும் 2 மாறி முன்மாறியும் பெய்தாங்க. எப்படி அதான் கொஸ்டின் நான் சொல்றேன். எப்படி அது திரும்ப பெய்யுது? பின்மாறி மட்டும் பெயர்றது கிடையாது, முன்மாறி இந்த இடத்துல சென்டர்ல பிளேஸ் ஆயிருக்கின்றார் தீர்க்கதரிசி. பாருங்க, நான் வாசிக்கிறேன், அந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க முன்மாறி பின்மாறி பேசும்போது ராங்கான இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. எகைன் முன்மாறின்றது ஆதி பெந்தகோஸ்தேவா இருக்குது இல்லையா? கரெக்டுங்களா? திரும்ப பரிசுத்த முன்மாறின்றது மாறின்றது மழை பரிசுத்தாய் ஊற்றப்படுதல், அந்த மழைக்கு அடையாளமா இருக்குது. அதுதான் சபையை விதைச்சுது. அந்த சபை வளர்ந்துச்சு. எகைன் இந்த காலத்துல சபை திரும்ப அறுவடைக்கு வரணுமா இல்லைங்களா? அப்ப அந்த அறுவடை நேரத்துல பின்மாறி பெய்யணும். எகைன் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு, கவனிங்க நல்லா. அவர் முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் வேறு வார்த்தைகளை கூறினால், பாருங்க, இப்போது கடவுள் ஒரு முறை முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் அனுப்ப போவதாக வாக்கு அளித்தார். சொன்னாரா இல்லையா? நான் ஏற்கனவே உபாகம புஸ்தகத்துல வாச்சோம். நான் முன்மாறி பின்மாறி உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். அது யூதனுக்கு யாத்திரையில சொல்லப்பட்டது இல்லைங்களா? எகைன் இப்ப இதுக்கு அடையாளமா இருக்குது. எகைன் இந்த காலத்துல புரஜாதியாகிய நம்ம யாத்திரையில இருக்கிறோம். எகைன் திரும்ப முன்மாறி பின்மாறி பேர் தான் வாக்குரைத்திருக்கிறார். ஒரு மழை தான் பெந்தகோஸ்தேல பெஞ்சிருச்சே, திரும்ப இன்னொரு மழைக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஊற்றப்படுதல். இன்னொரு ஊற்றப்படுதல் என்ன அர்த்தம்? இன்னொரு பரிசுத்தாயுடைய அபிஷேகம் சபைக்கு சபை அப்பதான் என்ன பண்ணும்? எடுத்துக்கொள்ளப்படுதல போகும் இல்லைங்களா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த காலத்துல எகைன் 2 மலைகள் இருக்குது. ஒரு மலை இல்ல, 2 முறை ஊற்றப்படுதல் இருக்கு. 2 ஊற்றப்படுதல் இருக்கு. பெரிய டீப்பான சப்ஜெக்ட். இது புரிஞ்சுக்கினா தான் உங்களுக்கு அடுத்த கடத்துக்கு போக முடியும். கவனிங்க பாருங்க, தேவன் இந்த நாட்கள்ல அவரு முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் வேறு வார்த்தைகளை கூறுவதனால் இரட்டை பங்கை வாக்களித்தார். இந்த காலத்துல ஒரு மலை கிடையாது, 2 மலையினர், 2 ஊற்றப்படுதல், 2 பரிசுத்தாவின் அபிஷேகங்கள் சபை மேல வரதா சொல்லப்படுது. ஏன்னா நாம இருக்கிறது எங்க இருக்கிறோம்னு சொன்னா எலியா எலிசா 2 நாட்கள்ல இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எலிசா நாட்கள்ல இருக்கிறோமா இல்லையா? எலிசாவை எலியாவை பார்த்து கேட்கும்போது என்ன கேட்டாரு அப்படின்னா, என்னிடத்துல என்ன வேணும்னு கேட்ட போது என்ன கேட்டாரு? ஆவியின் இரட்டத்தனியான வரம் தேவைப்படுது. அப்படின்னா 2 அபிஷேகம் வேணும் எனக்கு. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? தீர்க்கதரிசி எலியான்னு சொன்னா நம்ம என்ன காலத்துல இருக்கிறோம்? எலிசாவின் நாட்கள் இருக்கிறோம். கரெக்டுங்களா? உங்களுக்கு எலிசா வரும்போது இரட்டத்தனியான வரும் இல்லைங்களா? நம்ம அதே சகரியில் வாசிக்கும் போது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, இரட்டத்தனியான கிருபை. ஏன் இரட்டத்தனியான கிருபை வேணும்னு சொன்னா, இந்த காலத்துல இருக்கிறதுலே மகத்தான சோதனை இருக்குது. அந்த சோதனையை பாதுகாக்கிறதுக்கு இரட்டத்தனியான கிருபை வேணும். மகத்தான வல்லமை தேவைப்படுது. ஏன்னா இது காலம் தேவையான வல்லமைகளை, அதிகமான வல்லமை சபைக்கு வேணும். ஏன்னா சபை இந்த பூமியில இருக்க போறது இல்லை. என்ன பண்ண போகுது? சபை எடுத்துக்கொள்ளப்படணும். இப்ப பூமியிலே இருக்கிறது ஒரு வல்லமை போதும். உயிர்த்தெழுந்த வல்லமையோ, வியாதியை போக்குற வல்லமையோ, அற்புதங்களை செய்யற வல்லமையோ போதும். ஆனா இது காரம் இல்லாத அளவுக்கு வல்லமை தேவை. பூமியில சபை இருக்கக்கூடாது. அப்ப இரட்டத்தனையான வல்லமை தேவை. அப்ப அது என்ன அப்படின்றத நான் காட்ட போறேன். அப்ப 2 மாறி வேணும். திரும்ப என்ன வேணுங்க? ஒரு மலை என்னங்க? முன்மாறி மலை, எகைன் பின்மாறி மலை. நான் யோவேல சொன்னேன், தேவன் தகுந்த காலத்துல முன்மாரியை பே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே பொழிய பண்றாரு. எகைன் திரும்ப 4 முறை சொல்லும் போது ஒரு மலை கிடையாது. நான் இங்க காட்டினேன், அந்த வாட்ச் என்ன பாருங்க, அந்த காரியத்தை காட்டுறேன். சிஎம் குமாரரே, உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, இதை சபைக்கு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். தக்கபடி முன்மாரியை கொடுத்து, அது பெந்தகோஸ்தானில பெய்யப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு முன்மாரியை எகைன் நீங்க 3 மலைகள் சொல்லப்படுது. முன்மாரி எகைன் முன்மாரி எகைன் பின்மாரி. அப்போ எத்தனை ஊற்றப்படுதல்கள் சொல்லப்படுது? புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நீங்க ஆல்ரெடி பெந்தகோஸ்தானில முடிஞ்சது கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப எகைன் திரும்ப என்ன வரப்போகுது?
முன்மாறி பின்மாறி வரதா சொல்லப்பட்டிருக்கு. எந்த காலத்துல? இந்த காலத்துல. எந்த காலத்துல? இந்த காலத்துல. எகைன் சபைக்கான அறுவடை அது. எந்த காலம்? எதாங்க அது? சபைக்கான அறுவடை. சபை அறுவடை ஆக போகுது. சரி, இந்த நேரத்துல ஒரு மலை தானே, ஒரு மலை தானே அப்படின்னும் போது இங்க சொல்ற தீர்க்கதரிசி கவனிங்க, அந்த பாயிண்ட் தான் நான் வாசிக்கிறேன். கவனிங்கன்னா, கிறிஸ்துவின் மீது இருந்த அதே ஆவி இன்றிரவு திருச்சபையின் மீது உள்ளது. பரிசுத்தாவியை பாருங்கள். ஆயினும் நான் போதை கண்டால் நீங்கள் எலியா கூறினார். அவர் அந்த ஆடை பெற்றுக்கொண்டார். யோர்தானை தாக்கி எலியாவின் கடவுள் பேசட்டும் என்றார். எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து பேசுறார். இப்போ எலியாவின் காலத்துல இருக்குது. இப்ப நான் எங்கேயும் காட்டுறேன். பெந்தகோஸ்தே எழுப்புதல் என்ன செஞ்சுச்சு? முதல் பெந்தகோஸ்தே எழுப்புதல். எங்க பெந்தகோஸ்தே எழுப்புதல் வந்துச்சு? எங்க வந்துச்சு? என்னங்க? அப்போஸ்தலர் காலத்துல வந்துச்சு. எகைன் திரும்ப பெந்தகோஸ்தே ஊற்றப்படுதல் வந்துச்சு இந்த காலத்துல. எங்க? 20ஆம் நூற்றாண்டுல அசூசா, அமெரிக்காவுல அசூசான்ற வீதியில பரிசுத்தாவின் அபிஷேகம் பூமி அந்த ஒரு கூட்டத்து மேல வரும்போது அவங்க வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் வந்தாங்க. வரங்கள் பூமியில வந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு பெந்தகோஸ்தே எல்லாம் என்ன பண்றாங்க? கத்த ஆரம்பிக்கிறாங்க. அது வரங்களை கொண்டு வந்துச்சு. எஸ், கரெக்ட். ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு அது மாறி கிடையாது. ஏன்னா அதே போல ஒரு ஊற்றப்படுதல் இங்க திரும்ப வரும்போது அது திரும்ப முன்மாறி மழையா இருக்க போகுது. ஆமென். கவனிங்க நல்லா பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு நமக்கு ஒரு எழுப்புதல் உண்டாயிருந்தது என்று யோவேல் கூறினான். நாம் பின்மாரியை குறித்து வீண் சந்தடி செய்கிறோம். ஏன்னா தீர்க்கதரிசி காலத்துல ஒரு லேட்டர் ரெயின் செயின்ஸ் சொல்லி ஒரு கூட்டம் இருந்தாங்க. என்ன பேரு? லேட்டர் ரெயின் செயின்ஸ். அப்படின்னா பின்மாறி பரிசுத்தவான் கூட்டம். ஒரு சபை ஸ்தாபனமே இருந்துச்சு அந்த பேர்ல. அவங்கள குறிச்சு தான் சொல்றாரு. அவங்க பின்மாரிக்காக நாங்க வெயிட் பண்றோம் சொல்லி வெயிட் பண்றாங்க தீர்க்கதரிசி காலத்துல. ஆனா அத ரியல் மீனிங்க தீர்க்கதரிசி உடைச்சு பேசுறாரு. புரியுங்க? நமக்கு முன்மாறி பின்மாறி இடைமாறி வெளிமாறி என்று அழைக்கப்படும் இயக்கங்கள் உண்டாயிருந்தன. இதெல்லாம் சின்ன சின்ன கூட்டங்கள் இருந்துச்சுன்றார் தீர்க்கதரிசி. பாருங்க, நான் அன்று ஒரு நாள் படித்துக் கொண்டிருந்தேன். முன்மாறி என்பதற்கு எபிரேய மொழியில் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? இப்போது ஞாபகத்துக்கு வரவில்லை. நான் அதை எழுதி வைக்கவில்லை. அது எனக்கு மறந்து விட்டது. முன்மாறி, முதலாம் மலை என்பதற்கு போதிக்கும் மலை என்று பொருள். இரண்டாம் மலை ஏற்கனவே பெயர்ப்பட்டதின் மேல் வரும் அபிஷேகம் அல்லது ஆவி, அது பயிரை முளைப்பித்தது. நமக்கு ஏன் இப்படிப்பட்ட எழுப்புதல் உண்டாயிருந்தது? பெந்தகோஸ்தே, பேப்டிஸ்ட் மற்றவைகளெல்லாம் துளிர் விட்டன. அவைகள் துளிர் விடும் என்று இயேசு கூறினார். நமக்கு கிடைத்தது. பேப்டிஸ்டுகள் தமக்கு 1944 வருஷம் 10 லட்சம் பேரை கிடைத்ததாக சொல்லினர். அது கீழே முக்கியமான விஷயத்தை வாசிக்கிறேன் பாருங்க. முக்கியமான பாயிண்ட். நாங்க முக்கியமான விஷயங்கள் பாருங்க. அவர் வார்த்தைக்கு திருப்ப வேண்டும். தேவன் முசுக்கட்டை பூச்சி பச்சை புழு பச்சுத்த வருஷங்களும் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று கூறினார். சாயங்கால நேரத்தில் விளைய போகிறது. ஒருவர் செய்தியுடன் வருவார். அவர் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் விசுவாசத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவார். அவ்வாறு செய்வதாக மல்கியா 4 வாக்களித்துள்ளது. பாருங்க, கடைசி நாட்கள் வரும்போது ஏன் இந்த நேரத்துல முன்மாறி தேவைப்படுதுன்னு நான் பேசுறேன். ஏற்கனவே ஒரு முன்மாறி எங்க தேவைப்பட்டுருச்சு. சரி, இது திரும்ப என்ன மலை வந்தாகணும்? பின்மாறி தான் வரணும். ஏன் திரும்ப முன்மாரியை பே பண்றாரு? ஏன் பே பண்ணும்? நான் ஆன்சர் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன் பே பண்ணும்? நான் முன்மாறி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, எபிரேயத்துல மோரேன்னு அர்த்தம். மோரேன்னு சொன்னா போதக மலைன்னு அர்த்தம். போதக மலைன்னு சொன்னா என்ன சொன்னா, தேவன் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுறாருன்னா அந்த அபிஷேகம் என்ன சொன்னா உங்களுக்கு வார்த்தையை கொண்டு வரும். என்ன பண்ணுங்க? வார்த்தையை கொண்டு வரும். பயிரை வித்த உங்களுக்குள்ள போடும். அதான் அந்த மலை. என்ன மலை? வித்தனா வார்த்தையை உங்களுக்குள்ள பிளேஸ் பண்ணும். நீங்க வார்த்தையில அபிஷேகிக்கப்படுவீங்க. வார்த்தையினால, அந்நிய பாஷையினால கிடையாது, வரங்கள்னால கிடையாது. வார்த்தையினால அபிஷேகிக்கப்பட்டு உங்களுக்குள்ள வார்த்தை என்றாகிய வித்து என்ன பண்ணும்? வளர, முளைக்க தொடங்கும். நான் தான் இங்க மேல காட்டினேனே ஒரு காரியத்தை சொன்னேன் பாருங்களேன். முதலாம் மலை போதிக்கும் மலை, இரண்டாம் மலை போதிக்கப்பட்டதன் மேல் வரும் அபிஷேகம். பாருங்க, முதலாம் மலை என்ன பண்ணுது சொன்னா, முதலாம் மலை பெந்தகோஸ்தே, அதாவது அது பயிரை முளைப்பித்தது. பாருங்க, இரண்டாம் மலை போதிக்கப்பட்டதன் மேல் வரும் அபிஷேகம். பாருங்க, அப்ப என்னன்னு சொன்னா முதலாம் மலை பெந்தகோஸ்தே மலை என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா போதக டாக்டரின. பெந்தகோஸ்தே ஆதி அப்போஸ்தல உபதேசத்தை கொண்டு வந்துச்சா இல்லையா? கொண்டு வந்துச்சா இல்லைங்களா? தயவுசெய்து சொல்லுங்களேன். நான் சொன்னதை நான் பேசுறேன். பெந்தகோஸ்தே அபிஷேகத்தை கொண்டு வந்துச்சு அந்த மலை இல்லைங்களா? அப்போ பெந்தகோஸ்தே உபதேசம் வந்துச்சு. போதிக்கிற மலை. மௌரேன்னா போதிக்கிற மலை. அப்படின்னா அதுதான் செடி என்ன பண்ணுது?
ஜீவன் கொடுத்து வளர வைக்குது. அப்ப இந்த காலம் நான் திரும்ப அதே கொஸ்டின் மேல வரேன். திரும்ப இந்த காலத்துல வரும்போது கனி கொடுக்குற மழை தான் வரணும். எகைன் திரும்ப இந்த காலத்துல வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மரம் வளர்ந்துச்சு இல்லையா, மரத்தை இந்த செடியெல்லாம் சாப்பிட்டதுனால செடி திரும்ப என்ன ஆகி போச்சு, மறிக்கிற நிலைக்கு போச்சு. திரும்ப செடியை என்ன பண்ணும், ஊற வைக்கிறதுக்கு, ஜீவிக்க வைக்கிறதுக்கு எகைன் திரும்ப ஒரு முன்மாறி, எகைன் திரும்ப ஒரு பின்மாறி. புரிஞ்சா? ஏன் திரும்ப முன்மாறி பேய பண்றாரு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த புழுக்கள் தான், அந்த நாலு புழுக்கள் தான் மரத்தை, அந்த செடி என்ன பண்ணிடுச்சு. அப்ப திரும்ப ஆதி பெந்தகோஸ்தே மூலமா போதிக்கப்பட்ட போதனை எல்லாம் என்ன ஆகி போச்சு. அதனாலதான் ஞானஸ்தானம் போயிடுச்சு, அதனாலதான் சர்ப்பத்தின் வித்து போயிடுச்சு, அதனாலதான் தீர்க்கதரிசி யாருன்றது போயிடுச்சு, ஒன்காட் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அதான் போதக மலையின் மூலமா வந்து அபிஷேகம் இல்லைங்களா, அந்த அபிஷேகத்தின் மூலமா உபதேசம் வித்து அது இந்த காலத்துல போயிடுச்சு. தேவன் திரும்ப என்ன பெய்யணும், சபை அறுவடை காலம் வந்திருக்கிறோம். ஆனா எகைன் திரும்ப அந்த வளர்ந்த மரம் கனி கொடுக்கணும்னா கனி டைரக்டா வராது, திரும்ப இலையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் கனி வரும் இல்லையா. அப்போ அது திரும்ப மரித்த நிலையில இருக்கிற அது திரும்ப துளிர்க்கிறதுக்கு என்ன வரணுங்க, திரும்ப பின்மாறி கிடையாது, முன்மாறி. அப்படின்னா எகைன் ஒரு போதக மழை பெய்யணும். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால இது ரொம்ப ஸ்ட்ராங்கான உபதேசம், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்னு சொன்னேன் உங்களுக்கு. அப்ப எகைன் ஒரு போதக மழை பெய்யணும். எகைன் அந்த போதக மழையின் மூலமா இப்போ செடி புதுசா வர்றது, ஆல்ரெடி வந்த செடியில துளிர்கள் எல்லாம் வந்து கனி கொடுக்குற கண்டிஷனுக்கு வந்து, அப்புறம் கனி அப்படின்னா வித்து நல்லா மெச்சூர் ஆகுறதுக்கு பின்மாறி போயிடும். புரிஞ்சா உங்களுக்கு? அதான் சொன்னேன், போதக மலை பயிரை முளைப்பிச்சு எகைன் அது மெச்சூர் ஆகுறதுக்கு போதிக்கப்பட்டதின் மீது வரும் அபிஷேகம். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த காலத்துல திரும்ப போதக மலை வேணுமா வேணாவா? வேணுமா வேணாவா? நிறைய பேர் இந்த போதக மலைய அசுசா எழுப்புதலோடு கூட பொருத்தி பேசுறாங்க. அசுசா வீதியில 1900 வருஷத்துல 906வது வருஷத்துல அமெரிக்காவுல டொபிகாவுல கென்சாஸ் அப்படின்ற ஸ்டேட்ல, டொபிகா கென்சாஸ் சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு சின்ன கூட்டம் இருக்கும்போது ஆதி பெந்தகோஸ்தே மேல வந்த அபிஷேகம் மாதிரி அவங்க மேல இறங்கி, ஏன்னா 2000 வருஷமா இருக்கும்போது அப்படியே கம்மியாயிடுச்சு அது எல்லாமே, அந்த பரிசுத்தான அபிஷேகம். அப்போ அமெரிக்காவில் 1906வது வருஷம் 1906ல அபிஷேகம் ஊத்தி அங்க என்ன பண்ணாங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. அங்கதான் கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதான் இங்க என்னங்க பாப்டிஸ்டுகள் ஸ்டார்ட், பெந்தகோஸ்தே கூட்டம் வந்துச்சு. அப்ப இங்கதான் வந்து அந்நிய பாஷையின் மூலம் தான் என்னங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டதின் அடையாளமா சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? டங்ஸ் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட்னு சொல்றாங்க அவங்க. டங்ஸ் என்னன்னாங்க, அந்நிய பாஷை மாத்தாடுவதே பவித்ராத்மனா முன்குருத்துன்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா நம்ம என்ன சொல்றோம், tongues is not the evidence of the Holy Ghost. அந்த அந்நிய பாஷை பேசுறது பரிசுத்தாவிக்கான அடையாளம் அல்ல, பரிசுத்தாவி பெற்றதோட அடையாளம் அல்லன்ற அப்படின்றோம். அவ பரிசுத்தாவி பெற்றதுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அடுத்து இந்த செய்திக்குள்ள வந்தவங்க குறைவான செய்தியை பெற்றுக்கொண்டவங்க என்ன சொல்லுவாங்க சொன்னா fruitful life is the evidence of the Holy Ghost னு சொல்லுவாங்க. அப்படின்னா கனி நிறைந்த வாழ்க்கையை பரிசுத்தாவி பெற்றதுடைய அடையாளம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுவும் இல்லை அப்படின்ற நான் கனி நிறைந்த வாழ்க்கை தான் பரிசுத்தாவி பெற்றதுன்னு அடையாளம். கனி நிறைந்த வாழ்க்கையும் பரிசுத்தாவி பெற்றது அடையாளம் கிடையாது. பிசாசும் கனி கொடுப்பான்ற தீர்க்கதரிசி. அப்ப எதுதாங்க பரிசுத்தாவிக்கான அடையாளம்னு சொன்னா என்னங்க, இந்த மண்டேர செய்தி ஒரு மனுஷனுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகிறது தான் பரிசுத்தாவி பெற்றதோட அடையாளம். மணி நேர செய்தி இந்த செய்திக்குள்ள இல்லாதவனுக்கு கனி கொடுப்பான். கரெக்டுங்களா? கனிகளை வெளிப்படுத்த முடியும். அப்ப அவனுக்கும் நித்திய ஜீவன் இருக்கு. அதான் பரிசுத்தாவின்னு சொல்ல முடியாது. பரிசுத்தாவின்றது என்ன, ஒரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லைங்களா? அப்போ ஒரு காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரு சரீரத்துல பெற்றிருக்கிறது தான் பரிசுத்தாவியா? அப்போ ஆவியின் கனிகள்ன்றது எல்லா காலத்துக்குரியது, டோட்டல் பொதுவானது. புரிஞ்சுக்கோங்க. அது காலத்துக்கு வெளிப்படுற வார்த்தை கிடையாது. ஆதி பெந்தகோஸ்தே எல்லா மனுஷனுக்குரியதுதான். எல்லா மனுஷனும் ஆவியின் கனியை வெளிப்படுத்த வேண்டியும், அதை விட்டுருங்க. ஆனா பரிசுத்தாவின்றது ஒவ்வொரு காலத்துக்கு, எபேசு சபை காலத்துக்கு அந்த சபை கால தூதன் மூலமா வெளிப்படுற வார்த்தை அது பரிசுத்தாவியா இருக்குது. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றது என்னன்னு சொன்னா, அந்த வார்த்தையை அந்த காலத்துடைய ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ சரீரத்துக்குள்ள பெற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்துறது தான் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்றது அடையாளமா இருக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் சொன்னேன் tongues is not evidence of the Holy Ghost னு சொன்னேன். Tongues is not evidence of the Holy Ghost.
அப்ப அந்நிய பாஷை பேசுறது பரிசுத்தாவியுடைய பெற்றுக்கொண்ட அடையாளம் அல்ல. இரண்டாவது சொன்ன ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி நிறைந்த வாழ்க்கை பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட அடையாளமான அதுவும் கிடையாது. மூணாவது, இதுதான் வெளிப்பாடு, இன்னைக்கு இருக்கிற வெளிப்பாடு தான். ஒரு காலத்துக்கு தேவன் அந்த காலத்தின் செய்தியாளர் மூலமா வெளிப்படுற வார்த்தை தான், வெளிப்படுத்தப்படுற வார்த்தை தான் என்னவா இருக்குது, பரிசுத்தாவியா இருக்குது. அது ஒரு சரீரத்துக்குள்ள அந்த கால ஜனங்களுக்குள்ள போய் வெளிப்படுது. அதுதான் பரிசுத்தாவியின் அடையாளமா, மனுஷன் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் அடையாளமா இருக்குது. அது பரிசுத்தாவின் முத்திரையா மாறும் போது அந்த மனுஷன் குளோரிஃபைட் கண்டிஷனுக்குள்ள வரான். பரிசுத்தாவி வேற, பரிசுத்தாவின் முத்திரை வேற. கவனிங்க நல்லா, பரிசுத்தாவின்றது ஒரு மனுஷன் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதோட முடிஞ்சிடுது. நீங்க இந்த மாதிரி செய்தி விசுவாசிக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்களேன், அதுவும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த விசுவாசிக்கிறது அப்படின்றது நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம். நீ விசுவாசிக்கிறீங்களா இல்லையான்றது எப்படி தெரியும்னா உங்க கனிகளை வெளிப்படும். அது வேற, புரிஞ்சா உங்களுக்கு? அது வேற கனி. உங்க கனி என்ன பண்ண சொன்னா, நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதை காட்டாது. நீ பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீங்களா உங்களுக்குள்ள அந்த கனிகள் வெளிப்படும், அது வேற. ஆனா ரியலா என்ன தேவன் கேட்கிறாருன்னு சொன்னா, அவர் முத்தரிக்க விரும்புறாரு உங்களை. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றதுன்றது ஒரு புதிய பிறப்பின் அனுபவமா இருக்குது. என்னவா இருக்குது? நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா? நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் தான் நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. உங்களுக்கு அப்ப பரிசுத்தாவை பெற்றுக்கொள்றதுதான் புதிய பிறப்பின் அனுபவம். தண்ணீர்ல முக்கி எழுறது கிடையாது. அநேக பேர் அது காஞ்ச பாவி நனைஞ்ச பாவியா மாறுறாங்கன்ற திருக்குதர்ஸ். என்னவா மாறுறாங்களா? கணதல் என்ன எழுதுறதுன்னா சொல்லுங்க சிஸ்டர். ಕಾಂಜ ಪಾವಿ ಒಣಗೋಗಿರುವ ಪಾಪಿ ನಡೆದೋಗಿರುವ ಪಾಪಿ ಆಗ್ತಾನೆ ಅಷ್ಟೇ. நிறைய பேர் அதான் உணதோக்கிறோனோ ஏனாகுத்தானே தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்போ ரியலா நீங்க புதிய பிறப்பின் வந்த அனுபவத்தை தான் தண்ணீர்ல காட்டுறோம். அவங்களுக்குள்ள எந்த சேஞ்சஸ் ஆகல. பரிசுத்தாவிய மனுஷன் பெற்றுக்கொள்ளனா எந்த சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள பார்க்க முடியாது. அந்த செய்தியை முழுசா விசுவாசிக்க மாட்டான். அப்ப விசுவாசம் தான் கிரியைகள்ல வெளிப்படும். விசுவாசத்தை வெளிப்படுத்துவது செய்தி கொடுத்திருக்காரா இல்லைங்களா? ஒர்க்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஃபெய்த். ஒர்க்ஸ் கிரியைகள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும். விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப எதற்கு நம்ம பார்த்தோம்? நான் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன், எல்லாம் சுத்தி வந்து பேசிட்டேன், எல்லாத்தையும் பில்லரான பாயிண்ட்ஸ் தான். அப்ப எகைன் எதுக்கு முன்மாறி வேணும்? முன்மாறின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது போதக மலையா இருக்கு. முன்மாறினா என்ன அர்த்தம்? நான் இதுக்குள்ளே நிறுத்திக்க, நான் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து நிறுத்துறேன். நெக்ஸ்ட் வீக் இதை கன்டினியூ பண்றேன். ஏன் கன்டினியூ பண்ணணும்னு சொன்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு. இதுல முன்மாறி மட்டும் பேசுறேன், பின்மாறின்றது மிகப்பெரிய நீண்ட சப்ஜெக்ட். அது நீங்க ஏன் இதெல்லாம் பேச வேண்டியது ஆகி போச்சுன்னா நீங்க அந்த பாயிண்ட்குள்ள வர மாட்டீங்க. நான் திரும்பவும் அந்த அஸ்திபாரம் எல்லாம் பேசிட்டு தான் பேசுறதா இருக்கு. இல்லைன்னா நான் ஃபாஸ்டா பேசிட்டு போவேன். கவனிங்க நல்லா. அடுத்த பாயிண்ட் சொல்ற பாருங்க, முக்கியமானது. ஒரே காலத்தில் முன்மாறியும் பின்மாறியும் தீர்க்கதரிசி சொல்ற பாருங்க. இயேசு முன்மாறி ஒரு பின்மாறி, ஒரு முன்மாறி ஒரு பின்மாறி உண்டாகும். பின்மாறி ஒரே காலத்தில் முன்மாறியும் பின்மாறியும் தோன்ற செய்யும் என்றும் நம் முடிவு காலத்துல இருக்கிறோம் என்றும் என்னோட வார்த்தை சொல்லுது. சொல்றார் இந்த காலத்துல எகைன் பின்மாறி மட்டும் கிடையாது, முன்மாறி பின்மாறி சேர்ந்து வருது. அது கண்டிப்பா பெந்தோகஸ்தே கிடையாது. பெந்தோகஸ்த ஸ்தாபனத்தின் மூலமா வந்துச்சு பாருங்க, அது கிடையாது. 1906 பெந்தோகஸ்தே இது என்ன வச்சுங்க, வரங்கள் திரும்ப அளிக்கப்படுது. பரிசுத்தாவின் அபிஷேகம் மேல விழுந்துச்சா? விழுந்த பின்னாடி எகைன் ஒரு 1915 ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அது நான் சொல்றேன். அங்கதான் ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட், ஏஜி இருக்கு இல்லையா? ஏஜி சர்ச் தெரியுமா? ஏஜின்னு சொன்னா அசம்பிளி ஆஃப் காட். இன்னைக்கு FGAG எல்லாம் இருக்கு இல்லையா? FGAG சர்ச், ஏஜி சர்ச் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அசம்பிளி ஆஃப் காட். அது தொடங்கி 1915 தான் அமெரிக்கால தொடங்குச்சு. 1915 1915 நான் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி தொடங்குச்சுன்னா இந்த 1906 இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? அவங்க ஆக்சுவலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை பெற்றுக்கொண்டவங்க தான். ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை உடைய ஜனங்க தான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு 6-7 வருஷம் கழிச்சு இந்த எழுப்புதல் எல்லாம் அமெரிக்கா முழுச பரவி எல்லாம் வந்து சேர ஆரம்பிச்சு 1915 வாக்குல இந்த பெரிய கூட்டம் 2ஆ பிரிய ஆரம்பிச்சிச்சு. கவனிங்க நல்லா. ஒன்னு எதுக்காக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் பெறப்போற ஞானஸ்தானம் ரைட்டு, பிதாகுமார பரிசுத்தாவியில பெற ஞானஸ்தானம் ரைட்டுன்னு சொல்லி இந்த கூட்டம் 2ஆ பிரிஞ்சிச்சு.
புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்றது ஹிஸ்டரி. அப்போ இதே அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த கூட்டம் ஸ்தாபனமா மாறிடுச்சு, பெரிய கூட்டமா மாறிடுச்சு. அப்பதான் ஏஜி சர்ச் எல்லாம் வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? எஃப்எம்பி, ஏஜி சர்ச், அசம்பிளி ஆஃப் காட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்ச்லாம் வந்துச்சு. பேப்டிஸ்ட் சர்ச் வந்துச்சு. அதே பேப்டிஸ்ட் அதுக்கு முன்னாடி இருந்ததுதான் ஏஜி சர்ச். பெந்தகோஸ்தே, இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே ஸ்தாபனங்களா இருக்கு இல்லையா, அங்கதான் வந்தது. அடுத்தது ஒன்னஸ் ஸ்தாபனம் தெரியுமா? ஒருத்துவக்காரர்கள் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, நம்ம நீங்க பாக்குறோம். இதுங்க யூபிசி, யுனைடெட் பெண்டிகாஸ்டல் மிஷன், யூபிசின்னு சொல்லுவாங்க. யூபிசியா, யுனைடெட் பெண்டிகாஸ்டல் மிஷன். அதுனா யுனைடெட்னா ஒருமித்த பெந்தகோஸ்தே ஐக்கியம். புரியுதுங்களா மிஷன்? அப்போ அது என்னன்னு சொன்னா அவங்களும் ஒரே ஒன்காடு தான். அதே போல இங்க இதே தீர்க்கதரிசிய விசுவாசிக்காம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க பேர் ஒன்னஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்தாபனம் 1915க்கு அப்புறம் தான் இந்த 1906 வருஷத்துல விழுந்துச்சுல பரிசுத்தாவி. அதுக்கப்புறம் அது எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. பைபிளை குறிச்சு கொண்டு வரும்போது அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்தானமா, பிதா குமாரன் பரிசுத்தாவி ஞானஸ்தானமான ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில தான் பிரிஞ்சு போனாங்க. அதுதான் வந்து கரிஸ்மேட்டிக், உணர்ச்சி மூலமா பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்க. அதான் ஏஜி சர்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் பேப்டிஸ்டுக்கு, அதுக்கப்புறம் என்ன, 4 ஸ்கொயர் மூவ்மெண்ட்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்தாபனம் வந்துச்சு. இதெல்லாம் நான் சொல்றதுல ஹிஸ்டரி. அமெரிக்காவில் பெரிய பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும்னு சொல்லி 4 ஸ்கொயர் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஊழியக்காரி பேர் சொன்னேன், ஆமி மெக்பெர்சன் சொல்லி ஒரு லேடி. அவங்க தான் அமெரிக்காவில இருந்தா பெரிய எழுப்புதலை கொண்ட 3 பெரிய ஊழியக்காரர்களை சொன்னாங்க. வில்லியம் விகில்ஸ்வர்த், சார்ல்ஸ் பிரைஸ், ஆமி மெக்பெர்சன். இவங்க எல்லாம் அமெரிக்காவில் பெரிய பெரிய எழுப்புதல்களை கொண்டு வந்த ஊழியக்காரர்கள். இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் நான் சொல்ற விஷயம். இப்ப இவங்க எல்லாம் இந்த எந்த பக்கம் வந்தாங்க? நான் சொன்ன பாருங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட, அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட 1906 வந்து அந்த கூட்டத்துல வெளியே வந்து, எங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் வேணாம், பிதா குமார் பரிசுத்தாவி ஞானஸ்தானம் வேணும்னு சொல்லி வந்து பெரிய கூட்டங்களை ஏற்படுத்தினவங்க. அப்போ இந்த பெந்தகோஸ்தே மேல வந்த பெந்தகோஸ்தே இந்த 1906 வருஷத்துல வந்த இந்த அபிஷேகம் இது முன்மாறியா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஏன் இல்ல? முன்மாறி மலை எப்பொழுதுமே என்ன பண்ணும்? வித்தை என்ன பண்ணுங்க? வித்தை என்ன பண்ணும்? வார்த்தையாகி வித்தை உயிர்ப்பிக்கும். அது போதக மலைன்னு சொல்லப்படுது. என்ன மலை? போதக மலை, மோரியன்னு சொல்லப்படுது. 1906 வருஷத்துல வந்து போதக மலை கிடையாது. போதகம் வரலங்க, வெறும் வரங்கள் மட்டும் தான் திரும்ப அளிக்கப்பட்டுச்சு. கரெக்டுங்களாங்க? 1906 வரும்போது வரங்கள் திரும்ப அளிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இன்னைக்கு பெந்தகோஸ்தக்காரங்க வெறும் வரத்தை பிடிச்சின்னு ஓடுறாங்க. எந்த உபதேச அஸ்திவாரம் கிடையாது. நீங்க எந்த பெந்தகோஸ்தே சபைக்கு போனாலும் சரி, பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் சொல்லி அவங்களுக்கு வார்த்தை குறிச்சு கவலையே கிடையாது. நான் சொல்ல, ரோமன் கேத்தலிக் கூட ஒரு உபதேசத்தை பிடிச்சிப்பாங்க. ரோமன் கேத்தலிக் கூட என்ன பண்ணுவாங்க? உபதேசத்தை பிடிச்சு பேசுவாங்க. பேப்டிஸ்ட், செவன்த் டே, ஜெகோவா விட்னஸ் எல்லாமே உபதேசம் முக்கியம். ஆனா நீங்க எல்லார்கிட்டையும் உபதேசத்தை பத்தி பேசலாம். யார்கிட்ட? ரோமன் கத்தோலிக்கிட்ட உபதேசத்தை பேசலாம். அவங்க உபதேச புத்தகத்தை எடுத்து வாதிடுவாங்க. பேப்டிஸ்ட் கிட்ட பேசலாம், அட்வென்டிஸ்ட் கிட்ட பேசலாம், ஜெகோவா விட்னஸ் ஸ்தாபனம் இருக்கு, அதுகிட்ட உபதேசத்தை குறிச்சு பேசலாம். நீங்க பெந்தகோஸ்தே கிட்ட போய் உபதேசத்தை பேசுனீங்க சொன்னா முடியெல்லாம் பிச்சுக்கணும். நீங்க அவங்களுக்கு பைபிளே தெரியாது. அவங்களுக்கு என்ன இல்ல, கவலை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வெறும் வரம் மட்டும் தான் முக்கியம். என்ன முக்கியம்? வரங்கள் தான் முக்கியம். நீங்க அட்வென்டிஸ்ட் கிட்ட நீங்க போனீங்க சொன்னா, ஒரு 10 அட்வென்டிஸ்ட்ல பேசுனீங்க சொன்னா 10 அட்வென்டிஸ்டும் ஒரே உபதேசத்தை பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உபதேச புஸ்தகம் இருக்குது, அதை வச்சு பேசிடுவாங்க. ரோமன் கேத்தலிக் கிட்ட போனா அவங்க பேச மாட்டாங்க. எங்கிட்ட உபதேச புஸ்தகம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, கேட்டிசம் புக் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களும் உபதேசத்துல கட்டப்பட்டவங்க, தவறா இருந்தாலும். ஆனா பெந்தகோஸ்தே எந்த உபதேசத்தின் மீது கட்டப்படல, அது வெறும் எது மூலமா கட்டப்பட்டிருக்குது? பெந்தகோஸ்தே ஸ்தாபனம். நான் சொல்றது ஆதி பெந்தகோஸ்தே சொல்ல. இந்த ஸ்தாபனம் வெறும் வாரத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த கத்தி கூச்சல் போட்டு ஆராதிச்சு இது மூலமா தான். அப்ப ஒரு சபை எதுல கட்டப்படணும்? வார்த்தையில, உபதேசத்துல, கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை கட்டப்படணும். அதனாலதான் பெந்தகோஸ்தே சபைகளும் சரி, ஊழியங்களும் சரி ஸ்திரமா கிடையாது. இது பிரச்சனை அதுதான். அவங்களுக்கு வெறும் அவங்க பெந்தகோஸ்தே சபைகள் பேசுறது எதுவுமே, அவங்களே கனிகள் அதிகமா பேசுவாங்க. எதை பேசுவாங்க? கனிகளை பேசுவாங்க. கனிதான், அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பேசுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. அதை விட்டுட்டா கனிகளை பேசுவாங்க. கனிகள் என்னங்க? அன்பு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நீங்க அதே அனுபவத்துல இருந்தீங்களா? நீங்களும் பெந்தகோஸ்தே தான்.
அதை தாண்டி வார்த்தையின் வெளிப்பாடு ஒண்ணு இருக்கு. இந்த காலத்துக்கு எல்லா சபைகளும் விடப்பட்ட எல்லா உபதேசங்களையும் தேவன் திரும்பவும் போதக மலை மூலமாக திரும்ப அளிக்கிறத வாக்கு உரைத்திருக்கிறார். அந்த போதக மலை பின்மாறி எலியாவின் நாட்கள்ல வரும். எலியா தானே திரும்ப அளிக்கப்படுதலை கொண்டு வந்தார். அப்ப எலியா மூலமா வர்ற திரும்ப அளிக்கப்படுதல் இருக்கு இல்லைங்களா, பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்துக்குமா திரும்பப்படுது. அப்ப அந்த எலியாவுக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சு இல்லையா, அந்த ஆவிதான் அந்த பின்மாரியின் அபிஷேகம். அவர் தான் போதக மலையை கொண்டு வரார். சபை எப்படி இருக்கணும், ஞானஸ்தானம் என்ன, பாஸ்டர்னா என்ன, ஊழியர்னா என்ன, எடுத்துக்கொள்ளப்படுதல் எங்க இருக்குது, ஒன்காட்னா என்ன, சப்பத்தின் வித்துனா என்ன, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு நமக்கு? இந்த போதக மலை மூலமா ஆதி பெந்தகோஸ்தேல வந்த அந்த போதக மலை வந்துச்சு. இந்த 4 புழுக்கள் அந்த மரத்தை என்ன பண்ணிருச்சு, சாப்பிட்டு இல்லைங்களா, சாப்பிட்டுருச்சு. இப்ப எகைன் திரும்ப எலியாவை தேவன் அனுப்பி போதக மலையே கொடுக்கிறாரு. கரெக்ட். அப்ப அதுதான் எகைன் ஊற்றப்படுற மூரே. மூரே என்ன, போதக மலை. மூரே என்னங்க, போதிக்கு திருதரிசி என்ன பண்ணார், டாக்டரினா போதி பிரீச் பண்ணார், ஒன்காட பிரீச் பண்ணார். பெந்தகோஸ்தே சரி யூபிசி பேசுற, யுனைடெட் பெண்டிகாஸ்டல் மிஷன் பேசுற, ஒன்காடு நம்ம பேசல, ஒன்எஸ்எஸ் பேசுற ஒன்காடு நம்ம பேசல. நிறைய பேர் நம்மள ஒன்எஸ்எஸ் சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்எஸ்எஸ் கிடையாது, நம்ம என்ன கிடையாது, புரிஞ்சுங்களா உங்களுக்கு, ஒருத்துவக்காரர்கள் கிடையாது. நாம ஒரே தேவனை ஆராதிக்கிறவங்க. நம்ம பிதா குமாரன் பரிசுத்த 3ஐயும் விசுவாசிக்கிறோம். ஆனா 3 ஒருத்தரும் விசுவாசிக்கிறோம். புரியுதுங்களா, ஒரே தேவனுடைய 3 பிதா இருந்தாருன்னா குமாரன் அப்படின்ற ஒரு ஸ்தானம் வேணும். குமாரன்ற ஸ்தானம் பரிசுத்தாவின்றது இருக்கணும்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா. குமாரன்னாவே என்ன அர்த்தங்க, குமாரன்னா என்ன அர்த்தம், பிதாவை உடையவர்னு அர்த்தம். பிதான்னாவே என்ன அர்த்தம், குமாரனை உடையவர்னு அர்த்தம். இது போதகம். ஆனா ஒன்எஸ்எஸ் அப்படி பிரீச் பண்ணாது. ஒன்எஸ்எஸ் எப்படி பிரீச் பண்ண, ஒன்எஸ்எஸ் மிகப்பெரிய குழப்பம். ஒன்காட்ல ஏகப்பட்ட குழப்பம் அவங்களுக்கு. எல்லாமே இயேசு கிறிஸ்துவ கொண்டாந்து வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் பிதாவா இருக்கிறாரு. நம்ம சொல்லலாம், அப்படி சொல்ல மாட்டோம். நாம அப்படி சொல்ல மாட்டோம். இயேசு கிறிஸ்து நாம என்ன சொல்றோம், ஒரே தேவன் காலங்கள்ல என்ன பண்ண ஸ்தானங்களை மாற்றி கொண்டாருன்னு சொல்லுவோம். இயேசு சரி, இயேசு கிறிஸ்து கூட இயேசு குமாரன். இயேசு என்னவா இருக்காரு, குமாரன். அந்த வார்த்தை என்னவாச்சு, அது நித்திய ஆவிலிருந்து புறப்பட்டு வந்ததுனால நம்ம அந்த காரியத்தை பார்த்தோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப எகைன் இந்த காலத்துல என்ன வந்துச்சு, போதக மழை வந்திருக்கு. நான் இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன், கவனி பாருங்க. தீர்க்கதரிசி கூறியது என்னவென்றால், அங்கே முன்மாரியும் பின்மாரியும் உண்டாயிருக்கு என்றும், பின்மாரியிலே முன்மாரி பின்மாரி இரண்டும் சேர்ந்தே காணப்படும். பாருங்க, அது கீழே என்ன காணப்படும் பாருங்க. சர்வலோகத்திலும் உள்ள ஒரு மகத்தான சபையானது உலகத்தின் ஒரு முனையிலிருந்து உலகின் மறுமுனை வரைக்கும் தீவிரமாய் பரவும். ஒரு மகத்தான செய்தி, மகத்தான அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த சபையால் நிறைவேற்றப்படும். எகைன் இந்த சபையால இந்த அற்புத அடையாளம் நடத்தப்படல. இன்னுமே நடத்தப்பட்டிருக்கா, நடத்தப்படல சபையால. ஆனா சபை இப்ப என்னவா இருக்குது, ரெடியா இருக்குது. உபதேசத்துல அந்த ரெடியா ஆகிறதுக்கு ஒரு மனுஷன் அனுப்பப்பட்டார் பாருங்க. அவரால்தான் உலகம் முழுசும் அற்புத அடையாளம் நடத்தப்பட்டுச்சு. அந்த மனுஷன் எந்த ஆவியை கொண்டு வந்தாருன்னு சொன்னா, இந்த மூரே ஆவியை கொண்டு வந்து போதகத்தை கொண்டு வந்து போட்டார். போதக மலை வந்துச்சு. தீர்க்கதரிசி சீல்ஸ் மூலமா பிரீச் பண்ணார், ஒன்காட பிரீச் பண்ணார். இதெல்லாம் சபைக்கு வந்த போதக மலை. அதான் சபையானது அப்பதான் என்ன பண்ணுச்சு, கிளைகளை விட்டு இலைகளை விட்டு. அப்படின்னா ஆதி பெந்தகோஸ்தே விட்ட மரம் இதுதான். கரெக்டுங்களா? அது லுத்ரன் மரம் கிடையாது, லுத்ரன் கிடையாது. லுத்ரன் மரத்தை ஆதி பெந்தகோஸ்தே வந்துச்சு. லுத்ரன் உபதேசம் ஆதி பெந்தகோஸ்தே உபதேசம் கேட்கிறேன், பேப்டிஸ்ட் உபதேசமா? பெந்தகோஸ்தே இந்த காலத்துக்கு பெந்தகோஸ்தே ஸ்தாபன உபதேசமா? கிடையாது, அதுவும் கிடையாது. அதே ஆதி பெந்தகோஸ்தே உபதேசம் அடங்கி அந்த மரம் திரும்ப இங்க வந்திருக்கு. ஆனா இப்ப என்ன வரணுங்க, கதிர் வரணும். அந்த கதிர் வர்றதுக்கு எகைன் ஒரு பின்மாரி இப்ப தேவைப்படுது. அது எப்ப தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு முன்னாடி. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அடுத்து நெக்ஸ்ட் வீக் அதெல்லாம் வாட்சி காட்டுறேன். எகைன் ஒரு பின்மாரி தேவைப்படுதுன்ற, சபைக்கு இன்னொரு எழுப்புதல் தேவைன்ற. சபைக்கு என்ன வேணுவாங்க, அந்த எழுப்புதல் தான் சபை உலகம் முழுசும் இருக்கிற ஒரு முனையில் இன்னொரு முனை வரைக்கும் இருக்கிற ஒரே சபை இருக்கும். ஒரே சபைனா இங்க இருக்கிற இசிஎஃப் அப்படி கிடையாது. எல்லாம் இன்னைக்கு இருக்கிற லோக்கல் சர்ச்சஸ், இது உள்ளூர் சபைகள். அப்படின்னா ஒட்டுமொத்த மனவாட்டியின் பாகங்கள் உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல தனித்தனியா கூடுறோம். நம்மளை அடையாளப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்றோம், இந்த இசிஎஃப் பேர் வச்சிருக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த நபரும் எதனால அடையாளப்படுத்தப்படுறோம்னு சொன்னா, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள அடையாளப்படுத்தப்படுறோம். இப்ப இதால ஒரு பெரிய அற்புத அடையாளம் நடக்கும். அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த சபையாகிய இந்த செடி என்ன ஆயிட்டு இருந்துச்சு, அடிமரத்தோட கூட கிளைகள் இல்லாம பட்டை இல்லாம இருந்துச்சு இல்லையா. இதை கொண்டு வரதுக்கு தான் இந்த பின்மாரியன் போதக மலை ஊற்றப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயம்.
3 types of seeds was sowed. 3 வகையான வித்துக்கள் போடப்படுது. இங்க அந்த காரியத்தை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. 3 வகையான விதைகள் விதைக்கப்பட்டன. முதலாவதாக ஸ்தாபனத்தின் வித்து பில்லி கிரஹாம். அவர் தலைமை பயிரிடுபவர். பில்லி கிரஹாம் அற்புத அடையாளத்தை செய்யல. பில்லி கிரஹாம் என்ன பண்ணலாங்க? அற்புத அடையாளத்தை செய்யல. பாப்டிஸ்ட். இரண்டாவது பெந்தகோஸ்தே வித்து ஓரல் ராபர்ட்ஸ். பெந்தகோஸ்தே விதியானது விதைக்கப்பட்டாயிடுச்சு. நான் சொன்னேன் இந்த காலத்துல வரும்போது சபைக்கு வந்த அது வந்து தீர்க்கதரிசி மூலம் வந்துச்சு. அதே போல 2 நபர்கள் வந்தாங்க, ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் பில்லி கிரஹாம். 2 பேர் வந்தாங்க இல்லைங்களா? ஒருத்தர் வந்து பாப்டிஸ்ட், இன்னொருத்தர் வந்து பெந்தகோஸ்தே. பெந்தகோஸ்தே மூலமா வந்து ஓரல் ராபர்ட்ஸ் மூலமா வந்ததுதான் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே சபைகள்லாம் கத்துறது, கூச்சல் போடுறது, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது. அப்படின்னா அவரு மூலமாவும் ஒரு ஆய்வு வந்துச்சு. இப்போ ஒத்துக்கிறோம். அது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா சபைய போதகத்துல வளர்க்கல, இதுல இது ஒரு ஸ்தாபனத்தை வளர்த்துச்சு. அதான் பெந்தகோஸ்தே ஸ்தாபனம். இன்னொன்னு என்னங்க, ரெண்டாவது இன்னொரு நபர் சுவிசேஷத்துல வளர்த்துச்சு. அதான் மத்த பாப்டிஸ்ட் ஸ்தாபனங்களா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதான் நம்ம பார்த்த ஏஜியா இருக்குது இல்லைங்களா? ஏஜி அசம்பிளி ஆஃப் காட் இருக்கு இல்லையா? அதெல்லாமே பாருங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்தது 3வது, ஏன்னா நோவாவின் நாட்கள் நடந்தது போல சோதோமில் நடந்தது போல, சோதோமில தேவன் 2 தூதரோட இறங்கி வந்தார். 1 யாரு? தேவனே. 2 யாரு? 2 பேர் எங்க போனாங்க? சோதோமுக்கும் கொமோராவுக்கு போனாங்க. அந்த 2 தூதர்கள் தான் தீர்க்கதரிசி இந்த 2 பேருக்கு பொறுத்துறாரு. யாரு? ஓரல் ராபர்ட்ஸ்க்கும் பில்லி கிரஹாமுக்கும். அவங்க எங்க போனாங்க? அந்த ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிரஹாம் 2 தூதர்கள் எங்க போனாங்க? சோதோமை நோக்கி போனாங்க, ஸ்தாபனத்தை நோக்கி போனாங்க. எதுக்கு? அவங்களுக்கு ஒரு ஊழியம் இருந்துச்சு. தீர்க்கதரிசி ஊழியம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்களேன், அவங்க ஊழியம் என்னங்க? குருடாக்கிற ஊழியம். அவங்களுக்கு அதனால அந்த பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க தான் விசுவாசின் குருடா இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு விசுவாசிய சிரத்தை, வார்த்தையில ஸ்திரத்தை ஏற்று, சிரத்தை என்னன்னாங்க, வார்த்தைக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க. தெரியுமா? அவங்க பிரீச்சரு அவங்களை குருடாக்கி வச்சிருக்கிறாங்க. பைபிளை குறிச்சு எந்த ஒரு அவங்களுக்கு முக்கியத்துவமும் இல்ல. ஒரு சபையில ஒரு பெண், நான் சொல்லிடுறேன் ஈஸியா, ஒரு பெண் எப்படி ட்ரெஸ் பண்றா, ஒரு பெண் வந்து ஒரு ஆண் எப்படி இருக்கிறான், ஒரு வாலிபையன் எப்படி இருக்கிறான்னு சொல்லும்போது தெரிஞ்சு அவங்க பாஸ்டர் அவங்களை அப்படி வச்சிருக்கிறார். திரும்ப சொல்றாரு, அவங்க பாஸ்டர் அப்படி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க இருக்கிற நிலை வந்து என்ன பிரதிபலிக்கும்? நீ வெளில போனீங்க சொன்னா யாரு பிரதிபலிக்கும்? அவங்க பாஸ்டர் அவங்களை வச்சிருக்கிறார். ஒண்ணு நான் சொல்றது என்ன தெரியுமா சொல்லுவேன், ஒண்ணு இதுல வார்த்தை இருந்தா இப்படியே இருக்கு, ஏன்னா இதை இங்க பிரீச் பண்ற உபதேசத்தை வெளிப்படுத்தி காட்டு. இல்லைன்னு சொன்னா வராது. என்ன பண்ண? வரவே தேவையில்லை. புரியுதுங்களா? இங்க இருக்கிற காட்சி தான் எதை வெளிப்படுத்தும்? உங்க வாழ்க்கையில வெளிப்படும். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ உங்களை பார்த்தவன சொல்லுவாங்க, எந்த சபை? நான் சொன்ன ஒரு சின்ன லாஸ்ட் வீக் ஒரு அனுபவம். பொதுவாக எல்லாரும் வந்து சொல்றோம், ஒரு பெண் வந்து கணவன் வீட்டுக்கு போகும்போது அவங்க செய்யற செயல்கள் எல்லாம் என்ன காட்டும்? எப்பேற்பட்ட கணவனா இருந்தாலும் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. நல்ல கிரியைகள் சொல்லும் போது எதுவும் சொல்ல மாட்டாங்க, நல்ல காரியங்கள் செய்யும் போது எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது இதான் அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களான்னு. இதான் கணவர்களாகிய எல்லாருமே அந்த வார்த்தை, அந்த கோபம் அதுல வரும். ஏன்னா அதெல்லாம் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொன்னா சகோதரர், ஒரு சபை எப்படி போதிக்குதோ அப்பதான் சபையில இருக்கிற ஆணோ பெண்ணோ குடும்பமோ இருக்கும். ரொம்ப நாள் இருக்காது. ஒரு அது அப்படி அந்த போதிக்கிறதுக்கு கீழே வராதவங்க ஒண்ணு உடஞ்சு போயிடுவாங்க. ஆமா, எஸ். இல்லைன்னா அந்த போதகத்துக்கு கீழே தங்களை ஒப்பு கொடுத்துருவாங்க. போதகத்துக்கு கீழே ஒரு சில நபரை பார்த்துருக்க ரொம்ப அன்பானவங்களா பண்பானவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சபை அந்த மாதிரி பிரீச் பண்ணுது. ஆனா வார்த்தை நெஸ்திபார் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அந்த சபை அது சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம எங்க நம்ம நடத்தப்படுறோமோ அதோடைய அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? வெளிப்படுத்தி காட்டுவோம். அப்ப இந்த கால சபைக்கால அப்ப அந்த 2 தூதர்கள் எதுக்காக அனுப்பப்பட்டாங்க? குருடாக்கிறதுக்கு அனுப்பப்பட்டாங்க. குருடாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பெந்தகோஸ்தே ஸ்தாபனங்கள் எதெல்லாம் என்ன இருக்கிறாங்க? குருடா இருக்கிறாங்க. வெறும் வரங்களால குருடா இருக்கிறாங்க. ஆனா இங்கே அபிரகாமோட கூட ஒருத்தர் வந்தார், மாம்சத்துல வெளிப்பட்டு வந்தார். ஒருத்தர் தேவனுடைய நாமத்தை கொண்டு ஏலோஹிம் ஒருத்தர் வந்தாரா இல்லையா? அபிரகாம் அவர் என்ன வச்சார்? ஏலோஹிம் சொன்னார் இல்லைங்களா? புரிஞ்சா இல்லைங்களாங்க? அப்ப இன்னைக்கு அவர் வந்தார். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறார், ரகசியங்களை வெளிப்படுத்துறார், மிஸ்ட்ரீஸ் வெளிப்படுத்துறார். பாடி சேஞ்ச் மிஸ்ட்ரியை சொன்னார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை குறிச்ச ரகசியத்தை சொன்னார். நீ கண்டிப்பா ஒரு உற்பவ கால திட்டத்துல நிச்சயமா ஒரு இடத்துல என்ன பண்ணுவேன்? திரும்ப வருவேன். உற்பவ கால திட்டம்ன்றது என்னங்க? 28 நம்பர் இஸ் 28 தான். இது என்னங்க? ஜீவிக்கிற அந்த என்ன சொன்னா ஜீவனின் காலம் 28ன்றது இல்லைங்களா? அதனாலதான் நம்ம பாக்குறோம் February 28ன்றது ஜீவனின் உற்பத்தி காலத்துக்கு அடையாளமா பாக்குறோம்.
இல்லைங்களா? நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்தோட நின்றுருக்கு அப்படின்னா அது தொடர்ச்சின்னு அர்த்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்னங்க, எத்தனை அதிகாரம் இருக்குங்க? 28 அதிகாரம். 28 நம்பர் என்னங்க, எதுக்கு அடையாளமா இருக்குது? 28 இஸ் நம்பர் ஆஃப் என்னங்க, லைஃப், ஜீவனுக்கு அடையாளம். அப்படின்னு சொன்னா பெந்தகோஸ்தே ஆதி அப்போஸ்தலர் வந்து இருக்கீங்களா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடியல அர்த்தம். இது ஏதோ ஒரு இடத்துல தொடங்குதுன்னு அர்த்தம். திரும்ப தொடங்குற நேரத்துல நம்ம இருக்கிறோம். அதனால திரும்ப இயேசு கிறிஸ்து 28 அதிகாரத்தை மத்திய 28 நம்ம 28 ரெஃபரன்ஸ் டு லைஃப், கிறிஸ்து உயிர் தெழுறார். 28 இஸ் த நம்பர் ஆஃப் லைஃப், ஜீவனுக்கு அடையாளம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்பதான் சாராண்ட சொல்லப்படுச்சு, நிச்சயமா இடத்துல திரும்பவும் வருவேன். அப்போ இங்க திரும்பமா இந்த அங்க போடப்பட்ட வித்து என்ன பண்ணி சொன்னா போதக மலையை கொண்டு வருது, இங்க போடுறது. இதே ஸ்தாபனங்களோட வந்துச்சு வந்தது என்னங்க, அவங்கள குருடாக்குச்சு. அதான் 3 வகையான கூட்டத்தை கொண்டு வந்துச்சுன்ற தீர்க்கதரிசி பாருங்க. அநேக ஸ்தாபனங்கள் பின்மாரியின் காலத்தில் ஜீவிக்கிறோம் என்று கூறுவதை கேள்விப்படுகிறோம், அது அறிவீனம். என்னங்க, ஃபூலிஷ்னஸ் அப்படின்றார். அவ்விதமான காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, அது கீழே ஸ்தாபனங்கள் சொல்லுது. ஏன்னா போதக மலை பெய்யணும், பின்மாரின் காலத்துல நம்ம இல்ல, பின்மாரி காலத்துல இருக்கிறோம், பின்மாரி இன்னும் ஊற்றப்படல. ஏன்னா ஆல்ரெடி பின்மாரின்றது முன்மாரி காய் ஊற்றப்படுது. முன்மாரின் போது ஏற்கனவே போதிக்கப்பட்டதின் மேல ஒரு அபிஷேகம், ஏற்கனவே மலை போதிக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு உபதேசம் இருக்கணும். அந்த உபதேசத்தின் மீதே வர்ற அபிஷேகம் தான் உங்களை எடுத்துக்கொள்ளப்படுறது, விசுவாசத்தை கொடுத்து எடுத்துக்கொள்ள வைக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆல்ரெடி உள்ள ஒண்ணுமே இல்லை, எப்படி எடுத்துக்கொள்றது? இமைப்பொழுதுல மறுரூபம் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுது? எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசம் வேணும். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை கொடுக்கிறது எதுங்க, 7 இடிகளா இருக்குது. கரெக்டுங்களா? அப்ப 7 இடிகளை குறிச்ச ரகசியங்கள் உங்களுக்குள்ள இருந்தாதான், போதிக்கப்பட்டிருந்தாதான் உள்ள அது மேல ஒரு அபிஷேகம் வந்து அந்த அபிஷேகம் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்குது. அந்த அபிஷேகம் வல்லமையை கொடுத்து எடுத்துக்கொள்ள செய்யுது. அப்ப எனக்குள்ள போதனையின் மழையா இல்ல. அதெல்லாம் சொன்னேன், இந்த சபையில முன்மாறி இருக்குது, பின்மாறி இருக்குது. நான் சொல்றேன் உங்களுக்கு, ECFல இங்க என்ன பயப்படுது, முன்மாறியும் இருக்குது, பின்மாறியும் இருக்குது. முன்மாறி ஊற்றப்பட்டிருக்கு மெசேஜா, இது மேல ஒரு அபிஷேகம் வரப்போகுது, அதான் உங்களை பாடி சேஞ்ச் செய்யப்படுது. நிறைய சபைகள்ல என்டைமேசன் சபையிலேயே முன்மாறியா இல்ல, போதகமே இல்ல, எதை குறிச்சும் அவங்க கவலை கிடையாது. ஆனா அவங்க பின்மாறிக்காக காத்து கொண்டிருக்கிறோன்றாங்க, எடுத்துக்கொள்ளப்படுறது வந்துருதுன்றாங்க. எப்படி வரும்? ராங், விசுவாசிகளை ஏமாத்துறது, பிசாசு. எதை குறிச்சு கவலை கிடையாது. கண்டிப்பா முன்மாரின் அபிஷேகம், வார்த்தை போதிக்கப்படுதல் தேவை. அந்த போதிக்கப்படுதலாம் ஒரு சரீரத்துக்குள்ள போய் உங்களுக்கு ஆல்ரெடி போயிருக்கிற நீங்க என்னவாங்க, அந்த புதிய பிறப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, கதிர் வித்துக்களா வெளியே வரும், கிறிஸ்துவ ஜீவின வித்துக்களா வருவீங்க. அப்போ ஒரு என்ன பண்ணுங்க, உங்க மேல பின்மாரின் ரிவைவல் வரும். அதான் ஒரு சோதனை கொண்டது சபை எடுத்துக்கொள்ளப்படும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது இந்த நான் இங்கிருந்து திரும்பவும் நான் என்னங்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் நெக்ஸ்ட் வீக் வரும்போது இதெல்லாம் தியானிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் பின்மாரி மட்டும் பார்க்க போறோம். தீர்க்கதரிசி எப்படி பின்மாரி காத்து கொண்டிருந்தார்ன்ற காரியத்தை குறித்து பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சகோதரியே. நான் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சொல்ல மாட்டேன், மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கோவிச்சுக்காம இருக்காதீங்க, கோவிச்சுக்கோங்க. கோவிச்சுக்கணும், உங்களுக்குள்ள தேவன் கிரியை செய்யட்டும். கிரியை செய்யுதுன்னு உங்களுக்குள்ள பேசின காரியங்கள்லாம் நான் பேசுறது சிச்சை தேவனுடைய அன்பா இருக்குது. நான் உங்களை சிச்சிக்கிறேன்னு சொன்னா உங்களை நேசிக்கிறேன், நான் கண்டிப்பா நேசிக்கிறேன், அதனாலதான் சிச்சிக்கிறேன். நீங்க இப்படியே இருக்கணும்னு விருப்பப்படுறது கிடையாது. நான் இப்படியே இருந்தா போக முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுதல்ல. உங்கள கெஞ்சி நீங்க பாடி சேஞ்சிங் ஆகணும்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு போதக மேல வேணும், போதிக்கப்பட்டிருக்கணும். அந்த போதக மேல ஒரு அபிஷேகம் தான் பின்மாரி. அந்த பின்மாரி தான் உங்களை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போற மிகப்பெரிய ஒரு சோதனை இல்ல, மனவாட்டி வர மிகப்பெரிய சோதனை ஒண்ணு இருக்கு போது அதெல்லாம் தாட்ஃபுல் மினிஸ்ட்ரி ரிவீல் ஆகும். நான் எதுவுமே இல்லை, அப்படியே சபைக்கு வர்றேன், அப்படியே கம்முன்னு உட்காந்து இருக்கிறேன், காணிக்க போடுறேன், ராபோஜிதம் கொள்றேன், போறேன்னு சொன்னா உங்களுக்குலாம் என்ன இல்ல, போதக முன்மாறி இல்ல. அதனால பின்மாறி ஊற்றப்படுறதுனால அதனால என்ன இல்ல, பலன் கிடையாது. புரிஞ்சுங்களா? நாம் என்ன பெற்றுக் கொண்டிருக்கிறோம், முன்மாறி பின்மாறி ரெண்டையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். டபுள் போர்ஷன் அனாயிட்டிங் இந்த காலத்துல இருக்குது. முன்மாறி இங்க ECFல பிரீச் பண்ணப்பட்டிருக்கு. உலகம் முழுசும் தேவன் மனவாட்டிக்குள்ள முன்மாரியே தீர்க்கதரிசிக்குள்ள பிரீச் பண்ணார். தீர்க்கதரிசி தான் நம்ம முன்மாரின் அபிஷேகத்தை கொண்டு வந்தார். அதை நம்ம திரும்பவும் இங்க உங்களுக்கு பிரீச் பண்றோம் ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி மூலமா. அப்ப இது ஒரு நாள்ல உங்களை எதுக்கு ரெடி பண்ணும், பின்மாரிக்காக ரெடி பண்ணும். அந்த பின்மாரி வரும்போது உங்களை எடுத்துக்கொள்ள செய்யும். எங்க இருக்குது 7 இடிகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், கலசங்கள், இது எல்லாத்தையும் 3 இழுப்புகள், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துற ஒரு இடத்துல தான் பாடி சேஞ்சிங் மினிஸ்ட்ரி இருக்கு. தீர்க்கதரிசி அதுக்குதான் ஒரு கூடாரத்தின் கீழே அதுக்குதான் காத்து கொண்டிருந்தார். அங்கதான் 1/2 hour சைலன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. 1/2 hour அதான் பாடி சேஞ்சுக்கான காரியம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நான் நிறைய பேசிக்கொண்டே போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்மாறி உங்களுக்கு முன்மாறி ஊற்றப்பட்டிருக்குதா?
உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குதா? அபிஷேகம்னா நம்ம எந்த கோஸ்த மாதிரி புரிஞ்சு கொள்றது இல்ல. போதிக்கப்பட்ட காரியங்கள் இருக்கா? போதனை ஸ்திரப்பட்ட காரியம் இருக்குதா? அது மேலதான் பின்மாறி வரும். அது மேலதான் என்ன வரும்? அப்படியே பின்மாறின்றதான் நாங்க ஒரு ரிவைவல், இன்னொரு ஏற்கனவே போதிக்கப்பட்டது மேல வர அபிஷேகம். சுவாசிக்கிறீங்களா? நம்ம கண்களை மூடலாமா? கண்கள் மூட ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடலாம். எல்லா கண்களும் மூடி. கிருபை நிறைந்தவரே எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில ராஜா விசேஷமாய் எங்களை திரும்பமாய் நாங்கள் மறுபடியும் மறுபிரதிஷ்டை பண்ணுகிறோம் ராஜா. எங்கள் தாழ்த்துகிறோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா.